السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஃபضல், அவனுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊமையிலிருந்தும் கலாமை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. இந்த ஜாஹில் இருந்தும் இன்று உங்களுக்கு தேவையான இல்மை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. இந்த இல்மை மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்கி வைப்பவனும் யாரும் இல்லை. நம்மை அனைவரும் இந்த புனித ரமதானிலே மன்னித்து நம்மேல் கருணை காட்டுபவன் யாரும் இல்லை. 10 நாட்கள் அவ்வளவு ரஹ்மத்துடைய 10 நாட்கள் முடிந்து இன்று மகஃபிரத்துடைய 10 நாள். இப்போ அல்லாஹுடைய அருள் மழை பொழிந்த இந்த 10 நாட்களில் நிச்சயமாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் தஆலா அருளுக்கு ஆளாக்கி இருப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்புறீங்களா? அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நம்புவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் தன் அருளில் அல்லாஹ் சூழ்ந்திருப்பான். மகஃபிரத்துடைய நாட்களில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். முழுமையாக ஹக்கு ஜல்லஷானஹு தஆலாவை நம்பணும். அந்த ஹதீஸ் பார்த்தேன், திருமதி செய்து வருது. எப்ன ஆதமுடைய மைந்தனே, அல்லாஹ் சொல்கிறதாக, இன்னக்க மாதஅவுதனி வரஜௌதனி, நீ என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் என் மீது நான் உன்னை மன்னிப்பேன், அருள் புரிவேன், தருவேன் என்ற ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் கஃபர்து லக, நான் அவனை மன்னிச்சிரு. அலாமா கானலக மின்க, உன்னிடத்திலே எவ்வளவுதான் பாவம் இருந்தாலும் அந்த பாவம் இருக்கும் நிலையிலேயே மன்னிச்சிருவேன். எவ்வளவுதான் நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரிதான், நீ எவ்வளவுதான் மூட்டையாக சேர்த்து வச்சிருந்தாலும் சரிதான், பாவ மூட்டைகள் அப்படி இருக்கவே நான் அத்தனையும் மன்னிச்சிருவேன். வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் பெருசா. ஏன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தாலும் அதனால அல்லாஹ்வுக்கு நஷ்டம் இருக்கா? அனுவலவாது நஷ்டம் இருக்கா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷான் அப்படி நஷ்டம் ஜி. அது அல்லாஹ் ஜல்லஷானுடைய ஷானுக்கு அது குறைவு இல்லை. ஆப்கானிஸ்தான் மேலே பாகிஸ்தான் குண்டு போட்டான். 4 நாள் நடந்துகிட்டு இருக்கு. குண்டு போட்டோன்னு ஆப்கானிஸ்தான் மேலே முதல்ல குண்டு போட்டது யார்? பாகிஸ்தான். போட்டோன்னு இதுக்கு தக்க பதிலடி தரப்படும் அப்படின்னு இவன் ஒரு குண்டை போட்டான். அப்புறம் அவனும் போடுறான், இவனும் மாற்றி மாற்றி போட்டிருக்கானு நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் முஸ்லீமுங்க, 2 பேரும் ரமதான் நோன்பு வைக்கிறவங்க, எல்லோரும் ரமதான் நோன்பு வச்சுருக்குறாங்க. ஏன்? நான் பெரியவன், நீ பெரியவன், 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும் என்ன வராது. பாகிஸ்தான் குண்டை போட்டவுடனே ஆப்கானிஸ்தான் போ, நீ எவ்வளோ குண்டு என்ன கொடுக்க, நான் மன்னிச்சிடறேன், என் குணமே மன்னிப்பு தான் அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்க. நினைப்பாங்க உலக மக்கள், என்ன நினைப்பாங்க? கேவலமாக நினைப்பாங்களா? அவனை
குண்டு போடுறான். ஆனால் மன்னிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நாள் முடியலன்னு அர்த்தம். நீ இயலாதவன்னு அர்த்தம். உன்னால் திருப்பி தாக்க முடியலன்னு அர்த்தம். அப்படியே அவரில் மட்டமாக நினச்சிடுவாங்கல்ல. அதனால தான் ஈகோனால திரும்பி இவங்க கொண்டு போகிறாங்க. மாற்றி மாற்றி கொடுத்தேன் இல்லை அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷான் மாறு செஞ்சிட்டோம். எல்லாம் மன்னிச்சுக்கோன்னு கேட்குறான். நான் மன்னிச்சுக்கோன்னு நம்ம கேட்குறோம். ஓ மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் ஜல்லஷான் ஈகோ பிரச்சனையாது. தண்டிக்க முடியல விட்டானா அல்லாஹ் தாலா, தண்டனை தர முடியல. சரி விடு, அப்படியே அர்த்தம் அதுக்கு. அவன் எங்க நம்ம எங்க ஜி அவன் நினைச்சா ஒரு நொடியில இல்லாம ஆக்கிடலாம். வலா யுஅذிபு அஸாபஹு அஹதுன் வலா யூசிகு வஸாகஹு அஹதுன். அவனை மாதிரி அதாபு செய்யக்கூடியவன் யாருமே செய்ய முடியாது. அவன் பிடிக்கிற மாதிரி யாரும் பிடிக்க முடியாது. அவ்வளவு கடும் தண்டனை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை ஏன் மன்னிச்சிடுறான்னு சொன்னால், நாம் செய்த பாவங்கள்னால், இந்த உலக மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய பாவங்களால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை, கஷ்டமும் ஏற்படவில்லை, அவன் அந்தஸ்துக்கு ஷானுக்கு குறைவும் ஏற்படவில்லை. பாகிஸ்தானில் குண்டு போட்டான் பாகிஸ்தான்காரன், ஆப்கானிஸ்தான் மாதிரினா இங்கே நிறைய பேர் செத்தாங்க, நிறைய பில்டிங் போயிடுச்சு, நிறைய பொருட்கள் சேதமானது. அலஹம்துலில்லாஹ். நஷ்டம் யாருக்கு? ஆப்கானிஸ்தான்காரனுக்கு நஷ்டம் ஏற்படுச்சுல, இப்போ அதுக்கு பழி வாங்கணும். இப்போ உலக மக்கள் எல்லோரும் இவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஷானில் எந்த குறைவும் ஏற்படலை, அல்லாஹ்வுக்கு நஷ்டம் வரல, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த ஈகோ பிரச்சனையும் இல்லை, அவனுடைய கோடான கோடி சிஃபத்துகள் எந்த குறைவும் ஏற்படலை. ஒமா வலமூனா, அவர்கள் எங்களுக்கு எந்த லல்மும் செய்யவில்லை, வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யதுலிமூன், அவர்கள் நஃப்ஸுக்கு தான் லல்மு செய்து கொண்டார்கள். ஆயிட்டு எப்படி ஆயிடுங்க, அவர்கள் எங்களுக்கு எந்த லுல்மு செய்யவில்லை. பாய்த்திருக்கா? வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யதுலிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் நஷ்டம் எடுத்துக் கொண்டார்கள். அகில உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒமா வலமூனா, அவர்கள் யாரும் எங்களுக்கு எந்த லுல்மும் அநீதி செய்யவே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு யாரும் அநீதி செய்யவே முடியாது, அல்லாஹ்வுக்கு நஷ்டம் விளைவிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஷான்ல அந்தஸ்துல குறைவை ஏற்படுத்தவே முடியாது, நக்ஸனி உண்டாக்கவே முடியாது. அதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஆகவே அவனுக்கு மன்னிக்கிறதும் கஷ்டம் இல்லை. இப்போ இவன் குண்டை போட்டான், ஈரான் மேலே குண்டை போட்டிருக்கானோ, வார ஆரம்பிச்சிட்டானோ. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாப்பானா. இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மேலே குண்டை போடுறான். ஈரானில் 10 பேர் சாவறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேலே போட்டு, சின்ன குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மேலே குண்டை போட்டு 42 சின்ன குழந்தைங்க அப்படியே அங்கனே மூத்து எல்லாம் வெடித்து சிதறிட்டு இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு ஈரான் மேலே. உடனே ஈரான் ஏவுகணை அனுப்புகிறாங்க இஸ்ரேலுக்கு, பஹ்ரைன், கத்தார், எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கும் அங்கே எல்லா நாட்டுக்கும். ரமலான் மாதம், ரமலான் முடிஞ்ச போடக்கூடாது அதை குண்டை ஜி. குழந்தைங்க நோன்பு வச்ச நிலைமையில எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இந்த போரை அல்லாஹ் தஆலா முடிவு கொண்டு வருவானாங்க. ஏன்னா அடுத்த ஹஜ்ஜுடைய மாதம் வருது. இப்போ எல்லா ஃப்ளைட்டும் நிப்பாட்டாங்க. ஏன்னா எல்லா நாட்டு மேலேயும் கொண்டு போகிறது ஈரான்காரன். பஹ்ரைனு, கத்தாரு, குவைத்து, சவுதி, துபாய், ஒரு நாட்டை விடல, எல்லா நாட்டு மேலேயும் போகிறானோ. ஆனால் எல்லா நாட்டு ஃப்ளைட் நிப்பாட்டணும். வான்வெளியில் ஃப்ளைட் பறக்க முடியாது. இப்போ இந்தியாவிலேருந்து இனிமேல் யாரும் அங்கே ஹஜ்ஜுக்கு போக முடியாது, அங்கேருந்து யாரும் ஹஜ்ஜுக்கு போகணும் திரும்ப வர முடியாது, உம்ராவுக்கு போகணும் திரும்ப வர முடியாது. ஃப்ளைட் நிப்பாட்டா வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சு தான் வரணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ரமலான் முடிஞ்ச ஹஜ்ஜுடைய மாதம் இன்னும் பிறக்குது. போர் நீடிச்சுட்டே போனால் ஹஜ்ஜுக்கு இடையூறாக போயிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த போரை உடனே நிற்பாட்டுவானாங்க. அல்லாஹ் முஃமினீன்கள் முஸ்லிம்களுடைய உயிரை, உடமை, கற்பை, மானத்தை, மரியாதையை, கண்ணியத்தை எல்லாம் பாதுகாப்பானாங்க. சொத்து பத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பானாங்க. துவா செஞ்சுட்டே இருங்க ஒரு வக்திலையும். எல்லாம் ஈமான் கொண்டவர்களுக்கு சாதகமாக இந்த போரை ஆக்குவானாங்க. காஃபிருடைய வாயில மண்ணள்ளி திணிப்பானாங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம்
வனஊது பிக்க மின் ஷுரூரிஹிம், யா அல்லாஹ் இவர்களுடைய ஷர்ரை விட்டு உன்னுடைய பாதுகாவல் தேடுறோம். இவர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கவில்லை, உன்னே நிப்பாட்டுகிறோம். அல்லாஹும்ம நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம், ஒருத்தரையும் விட்டு வைக்காத ரப்பி, அழிச்சிது நாசம் நேஸ்த நாபூதாக். மக்லூபி அலைஹிம் வலல் தாலீன், இவர்கள் யஹூதி நஸ்ரானிகள் யாருங்க? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். நாங்கன்னா ரலியல்லாஹு அன்ஹு வரது, நீ பொருந்தி கொண்டு அடியார்கள் ரப்பே, யா அல்லாஹ் இந்த போரை எங்களுக்கு சாதகமாக்கு, அவர்களுக்கு எதிராக ஆக்கல்ல, கோபத்துக்கு ஆளானவர்களை நீ அழிச்சிரு, அந்த லால் வழிகட்டவர்கள் நீ அழிச்சிரு அல்லாஹ். அல்லாஹ் மன்சூர் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஹ்துல் கஃபரத வல் யஹூத வன் நஸாரா வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம ஸல்ஸில் அக்தாமஹும், அல்லாஹ் மஸ்ஸிக் ஜம்அஹும், அல்லாஹ் خرب بلادهم وخالف بين كلمتهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. அல்லாஹ் தஆலா அந்த எதிரிகளை பிளவுபட செய்வானாக, துண்டு துண்டை சிதற செய்வானாக. அவன் நாடு நகரங்களே அல்லாஹ் அழிப்பானாக, ஒருத்தனை விடாமல் அல்லாஹ் அழிப்பானாக காஃபிர்களை. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா தத்ருக்கு மின்ஹும் அஹதா. சுபைப் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கில் இருக்கும்போது சொன்னாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக நீ கணக்கு வச்சுக்க, ஒருத்தனை விட்டுறாத. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா, தனித்தனியாக துண்டு துண்டா வெட்டு அவர்களை. வலா தத்ருக்கு மின்ஹும் அஹதா, ஒரு ஆளை கூட விட்டுறாது ரப்பே என்று சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க. சுற்றி 300 பேர் இருந்தாங்களாம். தெரிஞ்சுக்கலாம். அவங்களே ஒரு பார்வை பார்த்தாங்களாம். அபூ சுஃபியான் சொல்ற, நானும் அந்த கூட்டத்தில் நின்றேன், அவங்க கோவ பார்வையை பார்த்தோன்னா ஒளிஞ்சு ஓடிட்டேன் அந்த இடத்த விட்டு, அந்த இடத்த விட்டே ஓட்டேன். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அவங்க பதுவா செஞ்சா அந்த பதுவாக்கு நான் ஆளாயிடக்கூடாது என்று நான் பயந்தேன். அபூ சுஃபியான் ஓட்டான். பிற்காலத்தில் அந்த சுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் சுற்றி நின்றாங்களோ அந்த 300 சொச்ச பேர் ஒவ்வொருத்தரும் மிக கேவலமான முறையில் கொல்லப்பட்டதை பார்த்தேன்னு சில சஹாபாக்கள் வயசு, ஒருத்தரையும் எல்லாம் விட்டு வைக்கல, அவங்க அத்தனை பேரையும் எல்லாம் அழிச்சான். சொன்னாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா தத்ருக்கு மின்ஹும் அஹதா. சுபைப் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. அது மாதிரி துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் அமெரிக்காவை துண்டு துண்டாக சிதறடிச்சு, அவனை கேவலப்படுத்த, அவனுங்கள மூமின்களை கண்ணியப்படுத்துறப்ப, இஸ்ரேலுக்காரன் ஒருத்தனை விட்டு வைக்காத. ஒரு ஹிட்லரை அவங்க மேலே சாட்டின மாதிரி இன்னும் 4 ஹிட்லர் சாட்டு அவங்க மேலே. இல்லாம சல்லித் அலைஹிம் அதுவன், இது அவங்க கொடுமையான எதிரியில் அவங்க மேலே சாட்டு ரப்பே. யுஹுலிக்கும் அவர்களை போட்டு அழிச்சு நாசமாகக்கூடிய எதிரியில் அவங்க மேலே சாட்டு. ஹிட்லர் சாட்டின மாதிரி இன்னொரு ஹிட்லரை சாட்டி துண்டு துண்டாக ஒவ்வொருத்தரையும் வெட்டி சாகடிக்கிற மாதிரி ஆக்க அவங்கள, ஒருத்தங்க கூட இல்லாமல் தொலைச்சி கட்ட ரப்பே அவங்கள. இஸ்லாமிய மக்களுக்கு நீ உதவி செய்யறது. அநியாயமாக எந்த முகாந்தரமும் இல்லாமல் ஒரு நாட்டு மேலே, ஒரு சுதந்திர நாட்டு மேலே எந்த காரணம் இல்லாமல் போர் தொடுக்கிறான். உன்னை அவன் எதுவும் செஞ்சானா, இல்லை உன் வீட்டுக்கு வந்து உனக்கு கரியா கரெக்டாக பண்ணானா, உன் கப்பலை இடம் மறிச்சானா, ஒன்றும் செய்யலை. அநியாயமாக அவன் மேலே போர் தொடுக்கிற நீ இல்லை சும்மா விடுவானா? இல்லை ஜலசாங்கத்தில் அழிச்சு நேஸ்தோ நாபூதாக்கிறியா? இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு வக்திலையும் துவா செய்யுங்க. ஒவ்வொரு வக்து துவாவிலையும் யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடு, யஹூதி நஸ்ரானிகளை அழிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க எல்லா இடத்துல. ஏம்மா சரிம்மா, இப்போ ஈரான் மேலே குண்டை போட்டான், ஈரானுக்கு நஷ்டமாச்சு, அது சொல்ல வந்தேன். அப்போ ஈரான் திரும்பி அடித்தது எதுக்காக அடித்தது? பழிக்கு பழி வாங்குவதற்காக. பழி வாங்குறது தன்னுடைய இறையாண்மை நிரூபிப்பதற்காக. நான் சாதாரண ஆள் கிடையாது, நானும் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக, ஈகோ. அல்லது இவங்க திருப்பி அடிக்காமல இன்னும் அடிச்சுட்டே இருப்பான், அதனால ஒரு அடி திரும்ப அடித்தா அவங்க அடி குறைஞ்சிரும், அதுக்காக வேண்டி. இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி திருப்பி அடிக்கிறோம். இப்போ அல்லாஹ் ஜல்லஷானுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அகில உலகத்தில் உள்ள எல்லோருமே அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்தாலும், அல்லாஹ்வுடைய பேச்சை யாருமே கேட்கவில்லாவிட்டாலும், எல்லாரும் இப்லீஸா மாறிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஷான்ல குறைவு ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையுமா? இதனால் அல்லாஹ்வுக்கு நஷ்டமா? அறவே நஷ்டம் இல்லை. ஆமா, ஒரு ஹதீஸில் வருது. என்ன நீங்கள் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, பாடத்து நடு டிஸ்டர்பாக இருக்குது, என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
தொடங்கி கண்ணாடி கிட்ட தொடங்கி வாஷ் பண்ண குறுக்கால் குறுக்கால் பேசும்போது சிந்தனை மாறுது. திரும்ப திரும்ப கேட்டே உட்காந்துருக்கேன். அதெல்லாம் முந்தைய சரி பண்ணணும். விளைஞ்சுங்களா? ஒரு ஹதீஸில் வருது, பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி இவ்வுலகில் உள்ள அத்தனை பேர்களும் உலகிலே ஆக கேவலமான குணமுடைய வேணும். அலா அஷ்கா கல்பி அஹதின் வச்சிடுங்க. உலகத்திலே ஆக கேவலமானவன் எவனும் என்ன ஜி? உலகிலேயே ரொம்ப மோசமான ஆள் எவனோ அவனை மாதிரி நீங்கள் ஆகிவிட்டாலும் ஜி அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும். எல்லாரும் ஷைத்தானை விட மோசமாயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நஷ்டமா எதுவும்? யா இபாதி, என் அடியார்களே, குல்லுக்கும் வால்லுன் இல்லாமன் ஹதைத், நீங்கள் அனைவருமே வழி தவறியவர்கள் தான், நான் யாருக்கு வழிகாட்டினேனோ அவர்களை தவிர. சொல்லிட்டு அல்லா தஆலா நான் யாருக்கு வழிகாட்டினேனோ அவரை தவிர மற்ற எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ், அபூதுல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல வருது, இப்னு மாஜாலையும் வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. இது குல்லுக்கும் வால்லுன் இல்லாமன் ஹதைத் சொல்லிட்டு ஃபஸஅலூனி அல் ஹுதா அஹதிக்கும், நேர்வழி என்னிடம் கேளுங்கள், நான் வழிகாட்டுகிறேன் உங்களுக்கு. நேர்வழி எல்லாரும் கேட்டே இருக்கணும். நான் செல்லக்கூடிய பாதை நேராக்கி வை, என் கல்பை நேராக்கி வை ரப்பே. ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையும் நேராக்கி வை. அல்லாஹ் மஹதி கல்பி, ஒரு வார்த்தை வருது, என்ன கேளுங்க, யா அல்லாஹ் என் கல்பை நீ, என் கல்புக்கு நீ ஹிதாயத் செய். பை ஹிதாயத்துனா நான் வழி தவறி மாற்று மதத்தில் போய் சேராமல் இஸ்லாத்தில் இருக்கணும், அது மட்டுமல்ல ஹிதாயத். ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஒவ்வொரு செயல்லையும் நம்ம கல்புக்கு ஹிதாயத் செய்யும். என் கல்பு எது தவறான சிந்தனை கல்புல போயிடக்கூடாது. தவறான சிந்தனை எப்படி? எப்படிமா தவறான சிந்தனை? அல்லாஹும்ம ஹதி கல்பி, எங்க இருக்கு? அல்லாஹும்ம ஹதி கல்பி, யா அல்லாஹ் என் கல்புக்கு ஹிதாயத் செய். வஸ்லுல் சஹீமத சத்ரி, என் உள்ளத்தில் உண்டான சஹீமத்துன்னு என்ன அர்த்தம்? அது விளக்கம் போட்டிருப்பாங்க பாருங்க. சஹீமத் என் கல்பில் உண்டான சங்கடங்களை நீக்குன்னு அர்த்தமா? சஹீம் என்ன பண்ணும் அர்த்தம் பாருங்க. அல்லாஹும்ம ஹதி கல்பி, பெருமான் என் கல்புக்கு ஹிதாயத் செய், நேர்வழி காட்டு. ஹிக்து குரோதம், சஹீமத்துனா என் கல்பில் உண்டான குரோதம், விரோதங்களை, மக்கள் மீது உண்டான தீய எண்ணங்களை கல்போட்டு எடுத்துடுது. பெருமானது வாசகம் அல்லா நல்லா நமக்கா தௌஃபீக் செய்வாங்க. அல்லாட்ட கேட்கணும் பாய், அப்பப்போ கல்பை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கணும். பெருமான வசுலுல் சஹீமத்த கல்வியின் கல்வியில் உண்டான பிறர் மேல் உண்டான குபாடங்களை நீக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பற்றி கசப்புணர்வு, அவர்களை பற்றி குரோதம், அவர்களை பற்றி விரோதம் என் கல்வியில் இல்லாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ் கேட்டே இருக்கணும். ஈமான் கொண்ட மூமினான முஸ்லிமான அவர்களை பற்றி உண்டான என் கல்வியில் கசடு இருக்கக்கூடாது. கல்வியில் கொஞ்சோண்டு கசடு இருந்துச்சுன்னா, மூமினான மக்களை பற்றி அதிருப்தி இருந்துச்சுன்னா, உன் சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் யாராக இருந்தாலும் நண்பர்கள் யாராக இருந்தாலும், அவன் அப்படி பண்ணிட்டானே, அவன் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே, அவன் தான் கெடுத்தான், தப்பு செஞ்சாலும் சரிதான், கல்பட்டு கழுவிடணும், நீக்கணும். இல்லை என்றால் நினைச்சுங்களா, உன் பக்கம் அல்லாஹ் நஸரை ரஹ்மத்து கொண்டு பார்க்கறது இல்லை, அருள் பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கறது இல்லை. அல்லாஹ் தஆலா அது ஒரு நஜீஸ் மாதிரி, பிறரை பற்றி கசப்புணர்வு ஒரு நஜீஸ் மாதிரி. சந்தோஷம் பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? இப்போ உடம்புல அசுத்தம் ஒட்டியிருக்கு, சாணி ஒட்டியிருக்கு, மகிழ்ச்சியை பார்ப்போமா? கழிட்டு வா, சுத்தப்படுத்திட்டு வா. யார் ஒரு பையன் மேலே காலில் ஒட்டியிருக்கு, அப்படி உள்ள மஜீஸுக்குள்ளே விடுவோமா? பள்ளிவாசல் விடுவோமா? வர வழியை சாணி நினச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உள்ள விடுவோமா? சுத்தப்பட்டு வா போ.
அதை வெறுப்பாக பார்க்குறோம், அருவருப்பாக பார்க்குறோம். ஜி அது மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து இன்னல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உள்ளத்தை பார்க்குறான். பார்க்கும்போது யாரை பற்றியாவது கசப்புணர்வு, யாரை பற்றி வெறுப்புணர்வு இருந்துச்சு அந்த கல்வி சந்தோஷமாக பார்க்குறது. தூ கழுவிட்டு வா, கல்வி சுத்தப்படுத்திட்டு வா, உள்ள போ போ அமிச்சிடலாம். அல்லா நீயே கழுவிட அல்லா நீ வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர் யாரை பற்றியும் என் கல்வியில் கசப்புணர்வு இல்லாமல், வெறுப்புணர்வு இல்லாமல், குரோதம் இல்லாமல், விரோதம் இல்லாமல் என் கல்வை நீ பாதுகாத்துக்கிறப்பே கேளு. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபாயில் ஹகீகியா அல்லாஹ் பாரு, அதுவரை வெறுப்புணர்வு கல்வி விட்டு போகாது. எனவே ஃபாயில் ஹகீகியா ஹக்கு தாலா பார்க்கணும். அதுவரை கல்வியில் இருந்து வெறுப்புணர்வு நீங்கவே நீங்காது. क्या किया किसने किया, किस किस से पूछूं क्या किया, இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், அவனை பற்றி வெறுப்பு, இவனை பற்றி வெறுப்பு, இவன்கிட்ட போய் அவனை பற்றி கேட்கறது, அவன்கிட்ட போய் இவனை பற்றி கேட்கறது. என்ன என்ன நான் என்ன செய்ய சொல்றீங்க நீ? जब वही फाइल रहा है फिर गिला कुछ भी नहीं, जब वही फाइल रहा है फिर गिला कुछ भी नहीं. எப்ப ஒருத்தன் தான் ஃபாயில் விளங்கிட்டனோ, அவன் ஒருவன் தான் ஃபாயில் என்று எப்ப நான் விலகி கொண்டேனோ, பிற கிலா குச் பி நஹி, யார் மேலே எனக்கு வருத்தமே இல்லை. ஜப் வஹி ஃபாயில் ரா பிற கிலா குச் பி நஹி, அவன் ஒருவன் தான் ஃபாயில் என்று விளங்கிய பின்னால் என் கல்பில் யார் மேலேயும் வருத்தம் இல்லை. அவன் நாடாம இவன் எனக்கு தீமை செய்ய முடியாது. இல்லை பை பை இன்னைக்கு நான் சும்மா தாலீம் படிச்சுக்கிறோம். என்னண்டு லா நாஃபிய ஃபில் உஜூதி லா லார ஃபில் உஜூதி, வாயால சொல்ற கல்புக்குள்ள இவன் லாரா விளங்கி இருக்க, அவன் நாஃபியா விளங்கி இருக்கிற. சுத்தப்படுத்து. ஒரு காலம் நீ எனக்கு லர செய்ய முடியாது அல்லாஹ் நாடாம. நாஃபியோ லார் அல்லாஹ் தான். அல்லாஹ் எனக்கு லர செய்ய நாடிவிட்டால் இவ்வளவு பேரும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால் 1000 பேர் குறுக்காலப்படுத்தாலும் தடுக்க முடியும். நன்மை வந்தான் தீரும். அது எப்படி எனக்கு தடுக்க முடியும்? வையம் சுஸ்கல்லாஹ் பி லுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு வை யுரிதுக பி கைரின் ஃபலா ராத லி ஃபضலி. அப்புறம் எப்படி அவர் கொடுக்கணும்னு அவர் நினைச்சாருங்க, இவன் போய் என்னமோ சொன்ன அடுத்த நாள் காலையில் அதோட தரமாட்டேன்ட்டாருங்க. அவரை கெடுத்தது இவன் தாங்க. அது கெடுக்க முடியும். அதனால மனுஷனுக்கு மேலே எல்லார் மேலேயும் மனக்கசப்பு. இந்த மனக்கசப்பு எதுக்கு அடையாளம்? நீ அல்லாஹ்வை நாஃபிலார விளங்காம ஷைய நாஃபிலார விளங்கிட்டேன்னு அர்த்தம். அது ஷிர்க். அது இன்னொருத்தர் மேல மனக்கசப்பு வர்றதுக்கே உன் கல்புல உண்டாக்கூடிய ஷிர்க்குடைய அடையாளம். சிருஷ்டிய லாரா விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு நஸரே ரஹமத்தை கொண்டு பார்க்கறது இல்லைன்ட்டான், அருள் பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கறது இல்லைன்ட்டான். இப்போ என்ன பண்ணுங்க? கல்பை கிளியர் பண்ணும். யார் மேலேயும் கசப்பு. அவன் பிஸா உள்ள நடந்துச்சிருது, அவன் மேலே நம்ம கசட வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படி அவனை மன்னிச்சு, அவரையும் மன்னிச்சிரு, என்னையும் மன்னிச்சிரு, அவரையும் மன்னிச்சிரு, எல்லாம் என்னையும் மன்னிச்சிரு. அப்படி அவர் மேலே தீய உணவு எண்ணம் இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கோ. டெய்லி கேட்கணும். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் யார் மீதும் வெறுப்புணர்வு இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கிறப்பே, என்னை பாதுகாத்துக்கலான் அல்லாஹ்வே கேட்க சொன்ன கேட்கணும். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக. ஏன்னா அது மிகப்பெரிய விஷயம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். சுத்தப்படுத்தணும் கல்லை. விளைஞ்சிக்கலாம். எதுக்கு வந்து அல்லாஹ் மஹதி கல்வி, என் கல்புக்கு ஹிதாயத் செய். என்ன? ஒவ்வொரு செய்தியிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு செய்தி என் காதில் விழுகும்போது அது எப்படி நான் உனக்கு தௌஹீதுக்கு நேர் வழியாக நடப்பது எப்படி என்று எனக்கு காட்டிக் கொடு. இப்போ உதாரணமாக இன்றைக்கி போர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் மேலே குண்டு மழை பொழிந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் எல்லா நாட்டு மேலே குண்டு போட்டு இது வரைக்கும் 1000 பேர் செத்தாங்கன்னு வருது. அது என்ன இப்படி அநியாயமாக அந்த இஸ்ரேலுக்காரனும் அமெரிக்காரனும் அடிக்கிறானு? 1000 முஸ்லீம்கள் செத்து போயிருக்காங்க. இது எல்லாம் தடுக்க முடியாது. எல்லாம் நினச்சாங்க ரம்ஜான் மாதம் வச்சு வேறு இது நோன்பு வச்சுருக்காங்களே சில பேர். அல்லாஹ்தால ஏன் தான் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறான்னு தெரியல. யார் இப்படி சொன்னால் ரஷ்யாக்காரன் சும்மா இருக்கிறான், சைனாக்காரன் சும்மா இருக்கான், அவனும் சேர்ந்து போரில் வர வேண்டியதானே? இல்லை நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. உலக போர் ஆரம்பிச்சு என்ன தெரியும்?
இவன் சும்மா இருக்கான் அவன் சும்மா இருக்கான்னு சொல்ல. சில பேர் அல்லாவே எதுக்கு சும்மா இருக்கான்னு தெரியல. ஒரு நிலநடுக்கு டபக்கு டபக்குன்னு அமெரிக்காவை போட்டு ஆட்டணும், அப்படியே வாஷிங்டன் நியூயார்க்கும் குலுங்கு எல்லாம் செத்தா அப்படி வெள்ளை மாளிகை இடிஞ்சு ட்ரம்ப் தலையிலேயே உழுந்து அங்கனே அவன் சட்னியாக டெல்லவியூ திடுக்குன்னு குலுகி எல்லா கட்டையும் இடிஞ்சு அவன் எத்தனையாகுமே தலை மேலே உழுகு அங்கனே அவன் சட்னியாக. கேட்கவே இன்பமாக இருக்குமே. இதே எல்லாம் செய்யாமல் உட்காந்துருக்குறான். சே, ஒரு நொடியில் அழிச்சிடலாமா? அவன் ஏன் வந்து அல்லா தாலா பார்த்துட்டு சும்மா இருக்கான்னு தெரியல. பல பேர் அல்லாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கானு. யாரு ரொம்ப பேர் துவாலாம் சேர்த்து அல்லாவுக்கு ஐடியா கொடுக்குறானு. யார் அல்லா நசுக்கி நாஸ்தி ஆக்கிடலாம். ரொம்ப பேர் துவா இல்லாது, அல்லாவுக்கு ஐடியா கொடுக்குறது வேறவா. இது ஏற்கனவே செய்வேன்னு நல்லா சொல்லிட்டான். யுதீக பாதுக்கும் பல்ச பாது யுதீக பாதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி இவன் அவனை அடிச்சு இவனுடைய வேதனை அவன் சுவைக்க, அவன் வேதனை இவன் சுவைக்கும்படி செய்வேன். அல்லாஹு அக்பர். குல் ஹுவல் காதிரு அலா யப்அஸ் அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். தலைமையிலிருந்து அஸாப் இறக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு, இடி போன்றவை. அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், மேல் நடுக்கம் போன்றவை உண்டாக்குவான். அவ் எல்பிசக்கும் ஷியன், உங்களுக்கு பல குழுக்களாக பிரித்து. யுதீக பாதுக்கும் பஸ பாதின், ஒருவருக்கு அடித்து சாகர மாதிரி ஆக்கி. ஏன்னா இவன் அவனை அடித்து அவனோட சாகர மாதிரி ஆக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதனை சுவைக்கும்படி அல்லாஹ் ஆக்குவேன். யாரு இது நடக்கும்? கியாமத் வரைக்கும் நடக்கும். இப்போ நடக்கும்னு தெரிஞ்சுதான் முந்தைய படைச்சான் தான் சார். நாம் அல்லாட்ட யாருலா இந்த போர் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துக்கல்லா, அது கொடுமை விட்டு எங்களை பாதுகாத்துக்கல்லா, எங்கள் மனைவி மக்களை குடும்பத்தாரை பாதுகாத்துன்னு கேட்கல மொழியை. யாரெல்லாம் துனியாவில் எங்கேயும் யாரும் சண்டவே போடக்கூடாது, அப்படியே அமைதி பூங்காவா மொத்த துனியா இருக்குன்னு நடக்கவே நடக்காது. நடக்குமா? அல் ஜிஹாது மாலின் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரையிலேயும் ஜிஹாது நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உம்மத்தில் எந்த ஆள் பெருமான சொல்லாச்சு, ஒரு இடத்துல ஜிஹாது ஓஞ்சா அடுத்த இடத்துல ஆரம்பிக்கும். ஜி செச்சனியா போர் நடந்துச்சு, அப்புறம் பார்த்தா ஹெர்சகோவியா, செர்பியா, போஸ்னியா, பலஸ்தீன், இப்போ தான் பலஸ்தீன் போர் ஓஞ்சிச்சு, உக்ரைன், எங்கேயாவது நடந்துகிட்டு தான் இருக்கும். ரோஹிங்கியா, பர்மா நடந்துங்களா நடந்து கியாம நாள் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மாற்றுறதுக்கும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். வல் ஜிஹாது மாலின் முது பாசனி அல்லாஹு, என்னை அல்லாஹ் நபியாக அனுப்பினானே அப்ப இருந்து ஜிஹாது ஆரம்பிச்சு தான் நடந்து கொண்டு தான் இருக்கும். இலா யுகாத்தில் ஆகிர உம்மதி அத்தஜ்ஜால, கடைசியா மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை வெட்டுவாங்களே, அதோட ஜிஹாது முடியும். கடைசி முடியாது, கடைசி ஜிஹாதுல கொல்லப்படக்கூடிய தஜ்ஜால். அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்றாங்க ஹதீஸ், அபூதாவுத் வரக்கூடிய ஹதீஸ். எப்படிமா? அல்லாஹு அக்பர் கபீரா. வல் ஜிஹாது மாலின் முது பாசனி அல்லாஹ் நபியா அல்லாஹ் அம்ச காலத்திலிருந்து இலா யுகாத்தில் ஆகிரு உம்மத்தி அத்தஜ்ஜால், ஜிஹாது நடந்துட்டு தான் இருக்கும். லா யுபுத்திலுஹு, அந்த ஜிஹாதை நிப்பாட்டாது. ஜவுரு ஜாயிரின், அநியாயக்காரனுடைய அநியாயம் ஜிஹாதை நிப்பாட்டாது. வலா அதுலு ஆதிலின், நேர்மையானின் நேர்மையும் நிப்பாட்டாது. உலகத்தையே நேர்மையும் ஆட்சி இறங்குறான், அதை கொண்டும் ஜிஹாதை நிப்பாட்ட முடியாது. ட்ரம்ப் அநியாயக்காரங்கிற அளவு மிக மிக நேர்மையான ஒருத்தர் வந்தான் அமெரிக்க அதிபரா, அவனால நிப்பாட்ட முடியாது போற. நடந்துட்டு தான் இருக்கும் போருன்ட்டாங்க சொல்லாச்சு. ஒரு அதுலு ஆதலி நடந்துட்டு தான் இருக்கும். அதில் என்ன கயிறு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அல்லா தெரியல. 1000 முஸ்லீம் செத்தாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு எந்த விதமான பேஹிசாபோ கிதாபோ அதாபோ இலல் ஜன்னத் எல்லாம் கூட்டி போயிடுவான். அவங்கள்ட்ட போய் கேட்டு பேர சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஜி மாஷா அல்லா, இல்லை அந்த மாதிரி எனக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஒரு நொடியில் அல்ல எனக்கு துனியாவும் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க சொல்லலாம். அதுக்கு நம்ம அல்லட போட கேட்கல பய, அல்லட அம்முன்னு தான் கேட்குறோம். ரமதான் பிறந்த உடனே துவா செஞ்சோம் எல்லாரும், பெருமான் கற்றுக் கொடுத்து, அல்லாஹம்ம அஹில்லஹு அலைனா
பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி இஸ்லாம், எங்களுக்கு ஈமானுடனும் அம்னு எதிரிகளை விட்டு பாதுகாப்போடு கொடுத்து இந்த ரமதான் ஆக்கி ரப்பே, இந்த பிறை ஆக்கி வை அல்லாஹ். வஸ் ஸலாமதி வல் இஸ்லாம், எங்களுக்கு இஸ்லாத்துடனும் சலாமத்தோடு இந்த பிறை ஆக்கி வை அல்லாஹ். அதுக்கு இடம் இல்லை இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க, அனைத்து முஸ்லீம்களையும் எல்லாம் பாதுகாப்பானாங்க. நான் அதான் துவா செஞ்சுட்டே இருந்து போகிற யாரெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் முடிச்சிடுறப்பே. மொதல் இஸ்ரேல் ஈரான் போகிற 12 நாளில் முடிஞ்சு, வெறும் 12 நாளில். அந்த மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா உம்ராவில் போய் பல லட்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க. அவர் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகணும். ஜித்தா விமான நிலையத்தை பூட்டிட்டான்னா, ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான்னா எல்லாம் வெளிநாடு போகணும்ல. சவுதி மேலேயும் குண்டு விழுகுது. குண்டு போடுற காலகட்டங்களில் விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை செஞ்சிருவாங்க. ஏன்னா இங்கேருந்து அவங்க ஏவுகணைகள் வரும், இங்கேருந்து ஏவுகணைகள் வானத்தில் போயிட்டுருக்கும், விமானத்துக்கு இடைஞ்சலாகக்கூடாது. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் எதிர்ப்பு ஏவுகணை அனுப்புகிறான் பார்த்தீங்களா, அது விமானம் எதிர்ப்பு ஏவுகணை எது வானத்தில் பிறந்தாலும் போய் சுட்டு தள்ளிடும். அதை ஸ்கேன் பண்ணுறது தானே. அது ஏதாவது வானத்தில் பிறந்தா அது போய் சுட்டு தள்ளிடும். அப்படியே சுட்டால் அது போயிடும். அப்படியே எல்லாம் பயணிகள் விமானத்தையும் சுட்டு தள்ளிடலாம். அதனால் விமானத்தை நிப்பாட்டிடுவாங்க. உக்ரைன் விமானம் 100-250 பயணிகளோட போகும்போது ரஷ்யா சுட்டு தள்ளிட்டான். பயனுடைய அத்தனை பேரும் போயிட்டாங்க. அது எதிரிகளுடைய விமானமானு தெரியாது. இப்போ 30-40 லட்சம் முஸ்லீம்கள் உட்காந்துருக்குறாங்க மக்கா மதீனா ஷரீஃபில். அவ்வளோ பேரை வீட்டுக்கு போகணும். அடுத்து ஹஜ்ஜு சமயம் நடக்குது, ஹஜ்ஜு வரப்போகுது. ரம்ஜான் முடிஞ்சோடனே ஹஜ்ஜுடைய வேலைகள் ஆரம்பிச்சிடும். அது பாட்டு 2 மாதம் 3 மாதம் போகிற இருந்துச்சுன்னா எந்த விமானம் பறக்குன்னு ஹஜ்ஜுக்கு போக முடியாது யாரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க, எதிரிகளின் மண்ணை கவ்வ செய்வானாங்க, இஸ்லாத்துக்கு அல்லாஹ் உயர்வையும் வெற்றியும் தந்தொருள் புரிவானாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் உயர்த்துவானாங்க. இலாஹி கலிமத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவுடைய கலிமாவை அல்லாஹ் உயர்த்துவானாங்க. அதனால் துவா செய்யுங்க. ஒவ்வொரு துவாவிலையும் யா அல்லாஹ் இந்த போகிற சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துருப்பே. இப்போ உக்ரைன் ரஷ்யா ஆனதுக்கு நான் 3 வருஷமாக சண்டை போடுறான். இன்னும் 30 வருஷம் சண்டை போட்டாங்க, போட்டோம். நமக்கு என்ன போட்டு விட்டுடலாம். நமக்கு அதனால் இந்த ஹஜ்ஜு உம்ரா மற்ற தீனுடைய வேலைகளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ லட்சோபலட்சம் முஸ்லீம்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் கல்ஃபில் வேலை செய்கிறாங்க. அவங்க திரும்ப ஊருக்கு வரணும், அவங்க அங்கே பதட்டமாக இருவாங்க. அவங்கள என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு அவங்க குடும்பத்தார் இங்கே பதட்டமாவாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸில் போர் வந்தால் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குல்ல. அதில் அதனால அல்லாட துவா செஞ்சுட்டே இருங்க. ஒவ்வொரு தொழுகையும் துவா செய்யுங்க. அல்லா இந்த போகிற சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துடுறியா அல்லா, முஸ்லீம்களுக்கு வெற்றியை கூடிய அல்லா, காஃபிர்களை மண்ணை கவ்வ செய்ய அல்லா, இஸ்ரேல் அமெரிக்காவை தோற்று கூட செய்ய அல்லா, முஸ்லீம்களுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாத்துக்கையா அல்லா. அப்படின்னு அல்லாட துவா செய்யுங்க பாய். துவா செய்கிறோம், அது சரி. அல்லா நீ அல்லாஹ் தாலாவுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? ரபை ஏன் ரபை இந்த மாதிரி தேவையில்லாமல் இதை அமைதியாக அவன் வாழ்கிறான், அவன் போகிறான்னு போயிட்டு இருக்க வேண்டியது. படைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணதானுங்களே. அது படைக்கிறேன்னு அல்லாஹ் சொன்ன உடனே மலக்கு என்ன சொன்னாங்க? ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள். இன்னும் ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபான காலு தஜஅலு ஃபிஹா மன் யுஃப்ஸிது ஃபிஹா வ யஸ்பிகு திமா. ஃபசாது செய்து ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் அங்கே படைக்க போகிற ஆத நபியை படைக்கவே இல்லை. அப்போவே மலக்குகள் சொல்லிட்டாங்க தண்டனை இவர்கள் ஒருத்தர் ரத்தம் ஓட்டிக்குவாங்கன்னு. அது நடக்கத்தான் செய்யும். அதில் நம்ம அல்லாஹ் தாலாட்ட போய் அறிவுரை சொல்லக்கூடாது. அல்லாஹ் இது ஏன் நடக்குதுன்னு படுத்தலா சொல்கிறான். வலிதாலிக்க ஹலகஹும் வலா யஸாலூன யக்தலிஃபூன். இவர்கள் இப்படித்தான் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகத்தான் நீடிப்பார்கள் கியாமத் நாள் வரைக்கும். ஒருத்தனுக்கு ஒரு சண்டை போட்டு தான் கிடப்பாங்க. வலிதாலிக்க ஹலகஹும், இதுக்கு தான் படைச்சதே அவங்கள. என்ன அல்லாஹ்வுடைய நோக்கம் யாருக்கு தெரியாது. வலா யஸாலூன யக்தலிஃபூன் இல்லா மன் ரஹிம ரப்புக வலிதாலிக ஹலகஹும் வதம்மத் கலிமத்து ரப்பிக லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸி அஜ்மஈன். ரஞ்சபை, இப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, இஸ்லாமிய நாடுகளை அடிக்கிறாங்களே, தண்டனை இல்லையா? ஏற்கனவே தண்டனை முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா சொல்ல தம்மத் கலிமத்து ரப்பிக லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸி அஜ்மஈன். இந்த மனிதர்கள் ஜின்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று முந்தைய அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்துட்டேன்டான். எனக்கு கலிமா முந்திருச்சுட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுட்டான். ரஞ்சபை, அதனே துவா செய்யலாம். அல்லாஹ்வுடைய
துனியாவுடைய ஏற்பாடுகளை நாம் எதுவுமே நம்ம கற்பனை ஓட்டக்கூடாது. இல்லை அல்லாஹ் நாடாமல் ட்ரம்ப் நாடனானா ஒமா தஷாவுன்னு இல்லா யஷா அல்லா அப்படி அமெரிக்காவில் குண்டு போன ட்ரம்ப் நாடின தானா நாடினாரா? அல்லாஹுக்கு தாலாவுக்கு சம்மந்தமே இல்லையா? என்ன செய்யறது? இந்த அமெரிக்காரன் தான் குண்டு போகிறான், அல்லாத கையை பேச்சு உட்காந்துருக்கானா? ரமதான் முடிஞ்சு போட்டிருக்கலாம். ரமதானில் போட்டு எவ்வளோ பேருக்கு நோம்புக்கு இடைஞ்சலாக முஸ்லீம் நாடுகள் கொண்டு போகிறானே ட்ரம்ப். இதை கேட்கலாம தான் அணுகுண்டு நிறையா வச்சுருக்கானு பயமாகவே இருக்குது. அல்லாஹ் நவுது பில்லாஹி மின்ஹா நக்கல்ல குஃபுர். அல்லாஹ் அப்படியே வருத்தப்படுறானா? ஏன் தான் இந்த இஸ்ரேலுக்கான பண்ணி தொலைக்கிறானோ? உடனே வாங்கடா அங்கே வந்து உதைக்கிறேன் உங்களையா, மாஸ்டருக்கு வரதான் செய்வீங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு, வாடா அங்கே வந்து உதைக்கிறேன், இங்கே தான் எனக்கு பண்ண முடியல, நல்லா கையை பேசஞ்சு உட்காந்துருக்கான். நல்லா ஏன் தான் இப்படி கொண்டு போகிறானுங்க? ஒமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் நீங்க ஆட முடியாது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் யாராலும் விளங்க முடியாது. சில பேர் அல்லாஹ் இழுத்து விடுறான், அவனை உதைக்கிறதுக்காக இழுத்து விடுவான். அவனுக்கு அழிவு காத்திருக்கும், அதுக்குன்னே வருவான் அவன், அதுக்குன்னே இழுத்து விடுவான். அல்லா ஜல்லஷானு தஆலா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அழிவு காத்திருக்கும், வாங்கடா இழுத்து விட்டு அவனை உதைச்சு அல்லா ஜல்லஷானு தஆலா அடிச்சு நொறுக்கி இல்லாமல் ஆக்குவான். அல்லா தஆலா ஆப்கானிஸ்தானில் கை வச்சானோ ரஷ்யாக்காரனோ, யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யன் அப்படி ஒரு நாடே இல்லாமல் ஆகிடுச்சு. ஆப்கானிஸ்தான் அடித்தானோ துண்டு துண்டாக செதறிடுச்சு. எது யுனைடெட் ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர்னு ஒரு மொத்த கண்ட்ரிஸ். ஆப்கானிஸ்தான் அடித்தானுவன், கடைசி என்னாச்சுங்க, துண்டு துண்டாக செதறிட்டான். கடைசி துண்டு துண்டாக செதறி 10-15 நாடாயிருச்சு. இப்போ இந்த உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், துருக்மேனிஸ்தான், ரஷ்யா நடக்குது, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரே சோவியத் ரஷ்யான்னு பேர். 40 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் அடித்தானுவன், அதோடு அந்த நாடெல்லாம் செதற அடிச்சிட்டான். இப்போ ரஷ்யான்னு ஒரு சின்ன ஒரு நாடாயிருச்சு, மற்ற நாடுக்கு 10-15 பிரிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அது மாதிரி அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாமல் பொம்பு இருக்கிறான். இது யூஎஸ்எஸ்ஆர், அது யூஎஸ்ஏ, அமெரிக்கா பேர் என்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். அது 50 மாகாணங்கள் ஒன்றிணைந்த அதுதான் அது ஐக்கிய அமெரிக்க நாடுகள். நான் சொல்லுவேன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அப்படின்னா 50 நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதிரி அட்டகாசம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபட்டு அல்லா தஆலா மஸ்ஸிக்கும் குல்ல முமஸ்ஸக் கிழிச்சு எரிஞ்சிடுறப்பே அப்படின்னு வாசி ஜி மஸ்ஸிக்கும் குல்ல முமஸ்ஸக் துண்டு துண்டாக பிரிச்சிடல. 50 தனி நாடாக போயிடுவான் கடைசியில், ஒவ்வொரு தனி நாடாக போயிடுவான். யூஎஸ்ஏன்னு போயிடும் கடைசியில், அந்த பேரே போயிடும். இல்லை நல்ல நாடு நடக்கும்பா, இதுவும் நடக்கும். அதை உடைச்சாலே இது உடைக்க மாட்டானா? உலகின் 2 பெரும் வல்லரசுகளாக இருந்தது ரஷ்யாவும் அமெரிக்காவும். இப்போ ரஷ்யாவை துண்டு துண்டு அல்லாக்கிட்டான். அதே மாதிரி அமெரிக்காவை துண்டு துண்டு அல்ல ஆக்க மாட்டான். அல்லா தஆலா நடக்கும், மாறும், காலங்கள் வரும்போது மாறத்தான் செய்யும். ஆகவே விளைஞ்சுங்களா, நீங்கள் யாரும் அல்லாவுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியோ அது ரொம்ப அல்லாவோட ரொம்ப இறக்கமாக சில பேர் நினைக்கவே மனசு பதறதுங்க. எனக்கவே நமக்கு சில பேர் இப்படி தெளிப்பேன், ஏங்க அல்லாஹ் கருணையால் நாச்சு ஏன் இந்த மாதிரி நடத்துகிறான்? 70 தாயை விட கருணையால்னாங்க எல்லா குழந்தைங்க பாருங்க, 42 குழந்தைங்களும் கைவேறு கால்வேராக கிடக்குதுங்க. பார்த்தா நமக்கே அழுக வருது, டிவியில் காட்டுறானுங்க. அல்லாஹ் தஆலா எப்படிங்க சகிச்சிட்டு இருக்கான்? அல்லாஹ் தஆலா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாத, நீ அல்லாஹ்வுக்கு அறிவுரை சொல்லாத. விளைஞ்சா இல்லைங்களா? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அறிவுரை சொல்லாத, அல்லாஹ்வோட துவா வேணா செஞ்சுக்கோ. அதை கொண்டு அல்லாஹின் நோக்கம் என்ன உனக்கு என்ன தெரியும்? சிரமத்தில் வாடக்கூடியவர்களை பார்த்து துவா செஞ்சுக்கோ. ஒன்று என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ் இவளுக்கு சிரமத்தை விட்டு இவர்களை பாதுகாத்துக்கிறது, இவளுக்கு ஆஃபியத்து கூட அல்லா, சலாமத்து கூட அல்லான்னு துவா செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம் மப்தலாஹு பிஹி வ ஃபضலனி அலா கஸீரி மிம்மன் خلق தஃதீலா. இவர்களை இப்படிப்பட்ட சிரமத்தில் ஆக்கிய அல்லாஹ் எனக்கு அந்த சிரமத்தை கொடுக்காம என்னை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் என்று அல்லாஹ்விடே துஆ செய். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி
ஆஃபானி மிம் மபுத்தலாஹு பிஹி, எந்த சோதனை கொண்டு அவர்களே அல்லாஹ் சோதித்தானோ அதை விட்டும் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு வாய்மொழி ரகசியமாக சொல்லிக்கணும். ஃபல்லலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா, எத்தனையோ பெரும் பெரும் சோதனைகளை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து எத்தனையோ நல்லடியார்களை விட எத்தனையோ பேரோட என்னை மேலாக வச்சிருக்கானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதை சொல்லுங்க. இப்படி யாராவது சொன்னால் எந்த சிரமத்தை பார்த்து இப்படி சொல்றாரோ அந்த சிரமம் வாழ்நாளில் இவருக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாத்துருவான். பை பெருமனா சொல்றாங்க பை, இது ஹதீஸ் எடுங்க பார்ப்போம். ஒரு சிரமத்துக்கு ஆளானவனை பார்த்து நீ இப்படி சொல்லிட்டா அந்த சிரமம் உனக்கு வாழ்நாளில் வராமல் அல்லாஹ் பாதுகாத்துடுறான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். தி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மப்தலாஹு பிஹி ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா என்று நீ சொல்லிவிட்டால் அதே சிரமம் வாழ்நாள் உனக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாத்துறான். அதனால் சில பெரியவங்க சொல்கிறாங்க, விளைஞ்சுங்களா, நீ பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே உள்ள எத்தனை பேர் எத்தனை பாதிப்புகள் இருக்கிறாங்கன்னு பாரு, அடிக்கடி போ. ஒருத்தர் கேன்சரில், பிளட் கேன்சர், பிரீஸ்ட் கேன்சர், குடலில் கேன்சரு, மூளை கேன்சருங்கிறாங்க, தொண்டையில் கேன்சருங்கிறாங்க, நாட்கள் குறிக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. எல்லாரும் அனைவரையும் பாதுகாப்பாங்க. ஒருத்தருக்கு பிளட் கிளாட் ஆயிடுச்சுங்கிறாங்க மூளையில். ரமலான் ஆரம்பித்து ஒருத்தர் சொன்னார் திடீர்னு பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைவு இல்லாமல் இருக்கிறாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க இப்போ அவங்க? பரவாயில்லையா? திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்போ இவங்கள்ட்ட போய் ரகசியமாக சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் மனசுக்குள்ளே சொல்லிக்கும், இவர்களை எந்த சோதனையில் ஆளாக்கினோ அதை விட்டு என்னையும் மனைவி மக்களையும் நீ பாதுகாத்தியறலாம், என்னையும் குடும்பத்தாரர்களையும் நீங்கள் பாதுகாத்திய ரப்பே. ஜி அல்லாஹு அக்பர் கபீரா. திருமதி ஷரீஃப் ஹதீஸ், மன் ரா சாஹிப பலாய், ஜி யார் ஒரு சோதனையில் ஆழ்ந்த ஒருவரை பார்த்தாரோ, ஜி ஃபகால சொன்னார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மப்தலா ஹாதா பிஹி, எந்த சோதனையை கொண்டு நீ அவரை சோதித்தாயோ அதை விட்டு என்னை பாதுகாத்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். வஃல்லலனி, எனக்கு சிறப்பை கொடுத்தாய், அலா கஸீரின் மிம்மன் ஹலக, அவன் படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளிலே என்னை மேலாக்கி வைத்தான், தஃதீலன் மேலாக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் லம் யுசிபுஹு தாலிகல் பலா, அந்த சோதனை அவருக்கு வரவே வராதுன்றாங்க. கால் உடைஞ்சிருக்கான், கை உடைஞ்சிருக்கான், கை இவ்வளோதான் இருக்குது, கால் இவ்வளோதான் இருக்குது ஒருத்தனுக்கு பார்த்தா, கண்ணே இல்லாமல் இருக்குது ஒருத்தருக்கு, இயற்கையாக பிறவியில் உள்ள குறைகள் எத்தனை, தெருவில் போகிறாங்க. அல்ல அதை விட்டு என்னையும் மனைவி மக்களையும் பாதுகாத்து ஜி. ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறார், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஹசரத், என் குழந்தைக்கு மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஹசரத், ஜி என் குழந்தை இன்னும் முழு வளர்ச்சி அடையாமல் இருக்குது ஹசரத், அதான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்படிலாம் பார்த்து ஜி பார்த்து உடனே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய, அல்லாஹ் இதை விட்டு என்னை பாதுகாத்தே ரப்பே சொன்னால் வாழ்நாளில் உனக்கு அந்த குறை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் அக்பர். ஜி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஒவ்வொரு நிலையும் பாரு, அல்லாஹ் இதை விட்டு என்னை பாதுகாத்தே, மனைவி மக்களை பாதுகாத்தே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே வா. போய் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போனியா யாதத்துல் மரீல், வியாதி எஸ்ஸரில் வியாதி விசாரிக்கிறதுக்காண்டி போகலாம். யாரும் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீ உடனே பார்க்க போ. ஒரு காரணம் என்னங்க, அவர்களை வியாதி விசாரித்தால் அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்கிறான், பல நூறு மலக்கள் உனக்காக துவா செய்கிறான், அதுக்காண்டி போ. இன்னொரு காரணம் என்ன, அவங்களுக்காக துவா செய்யறதுக்காண்டி போ. விளைஞ்சுங்களா? விசாரிக்கிறது ஒன்று, யா அல்லாஹ் இந்த வியாதியை ஷிஃபா கொடு, யா அல்லாஹ் ஆறுதல் சொல்லு, தவாஸோ பிஸ் சப்ர், ஆறுதல் சொல்வதன் காரணமாக மனசு சந்தோஷம் வரும் அவருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பெருமாள் சொன்னாங்க, யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் போய் உங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். அப்படி ஆறுதல் சொன்னால் விளைஞ்சுங்களா அவர் மனசு சந்தோஷம் வரும். டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் 2 நாளில் போயிடுவாருண்டு, ஆனால் நீ போய் ஆறுதல் சொல்லு. இது ஒரு பெரிய வியாதி இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி தான் இருந்தார், நல்லா நடந்துட்டுருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எல்லாம் உங்களை ஞாபகம் வைப்பா என்று சொல்லு. விளைஞ்சுங்களா? இன்னும் 100 வயசு நீங்கள் வாழ்வீங்க, சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லு, என்ன குறைஞ்சி போயிடப்போகுது.
இன்னும் நீங்கள் வந்து 50 நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் 50 வருஷம் வாழ்வீங்கன்னு சொன்னேன். அல்லாஹ்வின் தக்தீரில் என்ன நடக்குதோ அது நடக்கும். பெருமாள் சொன்னாங்க, யாரும் நீங்கள் வியாதியஸ்தர்களை பார்த்தால் ஃபல் யுஸவ்விஃபு அவு கமா கால ஸல்லல்லாஹு. அவர் இன்னும் நீண்ட காலம் இருப்பார்கள் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள், சொல்லுங்கள் அவர்கிட்ட. அது அல்லாஹ்வுடைய தக்தீரை எதுவும் மாற்றாது பாய். ஆனால் அவர் மனசுக்கு சந்தோஷம் அளிக்கும். ஒரு மூமினுடைய மனசு சந்தோஷம் அளிக்கிறது அல்லாஹ்ட்ட அவ்வளவு பெரிய பாக்கியம். ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஜி. அவருக்கு மனசுக்கு வந்து சில நேரம் இந்த வார்த்தைகளை கொண்டே அவர் மனது வந்து உறுதி பெற்றும். சோர்வானவர் இருந்து உட்காந்துருவார் உன் வார்த்தைகளை கொண்டே. நீ இன்னும் சோர்வடைய செஞ்சேன்னா, இன்னும் தலைவலிக்குதா, இப்படிதான் பக்கத்துல தலைவலிக்கு, நான் மறுநாளே போயிட்டான் பொட்டுன்னு போயிட்டான் அழகு அப்படி சொல்லாது. வைதா தகல்தும் அல் மரியல் இப்னு மஜாஹ் ஹதீஸ். நீங்கள் வந்து ஒரு வியாதியஸ்தரை பார்க்க சென்றால் ஃபனஃபிஸு லஹு ஃபில் அஜல், இன்னும் நீண்ட காலம் வாழ்வார் என்று நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு. அல்லாஹ்வா நீங்க அவருக்கு நீண்ட காலம் வயசு வைக்கிறது எல்லாம் துஆ செய்யுங்க. எல்லாம் இது ஒரு வியாதியே இல்லை, பெருசா பேசிக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் ஒரு வியாதிங்களா? கவனத்தை அதை பக்கம் திருப்பிட்டு வேற பக்கம் பாருங்க. அதை விட்டு கவனம் திருப்புங்க, வேற வேலையை பாருங்க. இது ஒரு வியாதியே கிடையாது. 100 வயசு இருப்பீங்க நீங்க, சந்தோஷமும் சொன்னேன், என்ன குறைஞ்சு போயிருப்பேன். அதனால எந்த விதியும் மாற போறது கிடையாது. அவர் என்னைக்கு மூத்தோ அன்னைக்கு தான் மூத்தா போறாரு. ஆனா நீ சொன்னதுனால குறைஞ்சு போயிட போற. வஹுவ யுதையிபு பி நஃப்ஸில் மரியல், அது அந்த வியாதியஸ்தருடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். பிரச்சனையே இல்லைங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு சுகர்ன்ட்டாங்க திடீர்னு, இப்போ கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விடுங்க. எங்கள் அம்மாவுக்கு 40 வருஷம் சுகர் இருந்துச்சு, இன்னும் சுகர் தான் இருக்குது. அம்மாவுக்கு அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல கொண்டு 70-72 வயசாச்சு, நல்லா இருக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையும் கிடையாது. இது பிரச்சனையே இல்லையே. என் ஷேகநாத்துக்கு 45 வருஷம் சுகர் இருந்துச்சு, 80 வயசில் அட போய் சேர்ந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. எஜம்மா ஐனி ஷேகபிலாவுக்கு 85 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு 40 வருஷமாக சுகர். என் மதரசாவுடைய நாசிர், மதரசாவுடைய தலைவர் படாவா இருந்தாங்க, 50 வருஷமாக சுகர், 85 வயசில் போனாங்க. டெய்லி மாத்திரை சாப்பிடுவாங்க, 2-3 மாத்திரை. எந்த விதமான பிரியாணி ஸ்வீட் எதுவும் விட மாட்டாங்க. நாங்கள் வேணும்னே தலைவர்கிட்ட போய், தலைவரே அந்த இன்னும் பிரியாணிக்கு ஸ்வீட் வச்சுருக்குறாங்க பக்கத்தில் விருந்தில், அவங்க ஒத்துக்க நான் எடுத்துக்க வா அப்படின்னு. வைங்க டேஸ்ட்டு பார்த்து. இன்னும் சுகர் ஆச்சுங்க தலைவரே, ஒரு மாத்திரை கூட போட்டுக்கலாம் ஒன்று பிரச்சனை அப்படின்ட்டு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க சார், நல்லா தான் இருக்குது அப்படி நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டு பீர்னி கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும், 1/2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டால் முடிஞ்சு போச்சு. 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தா மனுஷன், திடகாத்திரமா, நடையோட, படுத்து பிடிக்கலாம் இல்லை, பைக் ஓட்டிக்கிட்டு. நான் ஒரு சேரத்துக்கு பைக்கிலே போவா நினச்சிங்களா. கண்ணு கடைசிக்கு 85 வயசு கொஞ்சம் கண்ணு தெரியல. நான் ஒரு நாள் நாகூருக்கு மிஸ்கினி போய்ட்டு நான் ஏறி உட்காண்டேன் பின்னாடி. நாங்கள் தான் புறவச்சேரி தான் போகிறேன், வரங்களான்னு. நான் பஸ்ஸில் போயிடுறேன். இல்லை உட்காருங்க, பிரச்சனை இல்லை. பிரச்சனை அவங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்குல்ல. அவங்க வயசு 85, நமக்கு 40 வயசு ஆச்சு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை 85 வயசு, அது சொல்ல அவர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நமக்கு பிரச்சனை நேர் உட்காந்தா முன்னாடி பஸ் வந்த பார்த்து சொல்லுங்க, வண்டி போயிட்டு வண்டி ஓட்டுறாங்க. நான் எல்லா துவா, எத்தனை துவா ஞாபகம் இருக்கோ அத்தனை ஓதி, கலிமா ஷஹாதா ஓதி, அஷ்ஹது அல்லா இல்லாஹ் ஓதி பேசிக்கிட்டே போகிறாங்க. நல்ல வேலை நைட் நேரம் பஸ்ஸுகள் அதிகமாக இல்லை, ஒரு வழியாக வந்து வீட்டு வந்து சேர்த்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எல்லாம் வச்சு காப்பாற்றினாங்க. அடைஞ்சுங்களா. அப்படி 85 வயசு வரைக்கும் பைக்லாம் ஓட்டினா நல்லா வாழ்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் அவர் எஞ்சி உட்காந்துட்டார். அப்படியா உனக்கு சுகர் வந்துருச்சு, இதெல்லாம் உதாரணம் சொன்னோன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா. அப்படியா, இது ஒரு வியாதியே கிடையாது, இதை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்படி என்ன சொல்லுங்க, அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. சுகரா நல்லா கவனிச்சுங்க, கிட்னி போயிடும் ஃபஸ்ட்டு, 2 கண்ணும் போயிடும். சுகர்னு சொன்னால் சாதாரண வச்சுருக்காங்க 50 பேர், 2 கால் படுத்த படுக்கையாக போயிடும், புரிஞ்சுங்களா. படுக்கையிலே 1க்கு 2க்கெலாம் போகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் 1க்கு வர மாதிரி இருக்குது அவருக்கு. சொன்ன உடனே அந்த மாதிரி பயங்காட்டுறது யாராச்சும் நினைச்சுங்களா. இதா தகல்தும் அல் மரியல், என்ன பெரும்பாலும் சொல்லுங்க.
என்ன விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபனஃபிஸு லஹு ஃபில் அஜல். அதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாதுப்பா, 100 வயசு வாழ்வு நீ தாராளமாக சொன்னேன். இந்த காசு கொடுக்க சொன்னாங்களா, ஒரு ஹாலிஸ் பாட்டில் வாங்கி தர சொன்னாங்களா, வேணாம் விடு நீயே சாவு வச்சுக்கிட்டு. அவருக்கு நல்ல வார்த்தை சொன்னேன், அதுவே அவருக்கு ஊக்கம் கொடுக்கும். படுத்துருப்பாரு, அல்லா 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 அல்லான்ட்டு. என்னங்க அவன் கை காலெலாம் வெட்டிவிட்டு சுற்றுறான் தெருவில், கையே சுற்றிக்கிட்டு இருக்கிறான், தலைவலின்னு படுத்து கிடக்குறீங்க, போங்க பாய் எந்திரிங்க, தராவிக்கு வரலையா வாங்க எந்திரிங்க கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டுறவங்கள. அல்ல அந்த அந்த ஊக்கமே அந்த உறுதியே மனசு தெம்பு கொடுக்கும் அவங்களுக்கு. அதனால் விதி எதுவும் மாறாது. அந்த மரீதுடைய வியாதியஸ்தருடைய கல்புக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஒரு விஷயமும் உடனே பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சோதனையில் ஆழ்ந்த ஒருவனை பார்த்து இதை விட்டு என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் என்ன கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதியில் வருது, இப்னு மாஜால வருது, தபரானில் வருது, சையான ஹதீஸ் பை. என்ன சொன்னாங்க அல்லாஹ், என்ன சொன்னாங்க அல்லாஹ் தஆலா, லம் யுஸிபுஹு தாலிகல் பலா, அந்த சோதனை இவருக்கு வராதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உடல் ரீதியா சோதனையா இருக்கலாம். ஒரு வஹாபியை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரதி ஆஃபானா ஃபضلني على كثير من خلق تفضيلا. இந்த கிறுக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் அவனை பாதுகாத்தானே, அல்லாஹ் இந்த கேன பயலை விட்டு என்னை பாதுகாத்தே ரப்பே, இந்த ஷைத்தான்களின் கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாத்தே ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் وفضلني على كثير من خلق تفضيلا. நல்ல வேளை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் ஹம்பலி பின்பற்றக்கூடிய எங்களை ஆக்கி வச்சியே. இந்த மடையனுங்க, சாணிகள், கிறுக்கனுங்க, விபச்சாரனுங்க, அயோக்கிய பயலுவ, கூட்டி கொடுத்தவனுங்க, கேன பயலுவ பின்பற்றாம இவனுங்கெல்லாம் இமாம் இவங்களுக்கு. நாம துருல் முக்தாரை பின்பற்றேன்னு சொன்னா இல்லையே. நான் பாருங்க, இந்த மார்ச் மாதம் புக் இருக்குது, இந்த மாத சந்திகை அதில் போட்டிருக்கான், அதுதான் இவங்களுக்கு வேதம். இவன் துருல் முக்தார ஹிதாயாவும் அந்த கிதாபு தான். அல்லாஹ் இந்த கிறுக்கு பயல கேன பயல விட என்னை பாதுகாத்தே ரப்பே, ஃபضلني على كثير من خلق تفضيلا. என்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்த அல்லேன்னு சொல்லு. அல்லாஹ் நீ சொல்லு, நீயும் குடும்பத்தாரும் அதில் போய் சேராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். எங்கேயாவது வஹாபி கண்டேன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்க, அல்ஹம்துலில்லாஹி ஆஃபான் இம்னபுத்தலாபி ஃபضلني على كثير من خلق تفضيلا போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லு, தப்பு இல்லை. சரிங்களா, இந்த கிறுக்கு பயலுக்கு அதான் இந்த சொல்லிட்டு சொல்லணும். எதுக்கு என்ன செஞ்சீங்க, துவா செஞ்சேன், உன்ன மாதிரி மோசமான ஆளாக மொக்க பயலா அல்ல என்னை ஆக்காம விட்டானே, முதியவிகள் இஷ்டம் அல்ல சேர்த்தாம விட்டானே, அல்ல என்னை அவுலியாக்களுடைய நேசரா அல்ல ஆக்கினானே, வலிமாரின் காதலர்களாக அல்ல என்னை ஆக்கினானே. அதுக்காக அல்லாஹ்க்கு சுக்ரியா செஞ்சீங்க. இப்படி சுக்ரியா செஞ்சுட்டா அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் நம்மளை சேர்க்க மாட்டோம். ஹதீஸில் வருது, திருமதி ஷரீஃபில் இப்னு மாஜால வருது. அதனால் உங்களை நிற்க வச்சு துவா செஞ்சு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அதான் சரி. கொள்கையில் மாறியவர்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன் ஒரு பக்கம், கொள்கை ரீதியாக மூளை பாதிக்கப்பட்டவன் கிறுக்கு பயில்வான், அவங்கள பார்த்தா துவா வரலாம். ஓதினால் மீண்டும் அல்லாஹ்தால அந்த மாதிரி பாதிப்பு வராமல் நம்மளே பாதுகாப்பாங்க. அதையும் கேளுங்க. வழி தவறி கொள்கையை விட்டு அல்ல என்னை பாதுகாத்தானே ரப்பே. ஈரான் ஈராக் போர் நடக்குது, யாரெல்லாம் அந்த போரை நிப்பாட்டு துவா செய்யுங்க. யாரெல்லாம் அந்த நாடுகளில் போரை எடுத்து எங்கள் நாடுகளில் காலையில் அமானத்தை எந்திரிக்க வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானா மின் மப்தலாஹு, அவர்களை எந்த சோதனையில் ஆக்கினாயோ அதை விட்டும் என்னை நீ பாதுகாத்தே ரப்பே. ஃபضلني على كثير ممن خلق تفضيلا, நீ படைத்த சிருஷ்டிகள் எத்தனையோ பேரை விட்டு என்னை அதை சிறப்பாக ஆக்கினாய் ரப்பேன்னு துவா செய்யுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதிரி போர் சூழல் நமக்கு ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கும். எந்த நொடி என்ன நடக்கும் யாருக்கும் தெரியும். அப்போ அவர்களை விட்டும் அதுக்காக நம்ம அல்லாட்ட பாதுகாவல் தேடணும். ஜமாத்த பேசிகிட்டு இருக்காங்க சில பேர், மாற்றி இடத்த மாற்றுங்க. இல்லை நசர் இங்கே பாரு, இங்கே பாரு, நிமிந்து உட்காருங்களா, அத்தையாத்தில் உட்காருங்க, நிமிந்து உட்காரு, இங்கே பாருங்களா, இங்கே தவிர வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியே கெட் அவுட்னு சொல்லிடுறோம், நான்சென்ஸ். நிமிந்து உட்காரு, இங்கே பாரு, இங்கே என்னையே பாருங்க. இது அங்கங்கே பார்க்குறீங்க, ஒருத்த முடிஞ்சு ஒருத்த பார்க்குறீங்க, பார்த்துக்கம்மா. நீங்கள் இங்கே உட்காரு, சேரில் உட்காரு, இல்லை இங்கே சேர் எடுத்து போடுங்க, டீ ஊற்றணும்.
இல்லை யாராவது என்னை பார்க்காம வேற பக்கம் பார்த்தாலும் துரத்தி விட்டு வெடி துரத்திட்டு. நான் இங்கே பார்த்துருக்கேன் அங்கே வரைக்கும் பார்த்துருந்தேன் என்ன அர்த்தம்? ஒருத்தன் 5 பை சொல்ல வந்த செய்தி மறந்து போய்டும் எனக்கு. இப்போ மன்றா சாஹிப பலாயின், அப்போ எந்த சோதனையில் இருந்தாலும் சரிதான். உடல் ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரிதான், மன ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரிதான். ஜி அல்லாஹ் சொல்லணும், அதை விட்டு என்ன பாதுகாத்தானே அல்லாஹ். மார்க்கத்தை விளங்காதவர்களாக இருந்தாலும் சரிதான். அறிஞ்சுங்களா, ஜஹல் ஜாஹிலா இருப்பான், தன்னை பெரிய ஆளுமை விளங்குவான், அப்படிப்பட்ட ஆளை பார்த்தாலும் சரிதான். அல்லாஹ் அதை விட்டு என்னை பாதுகாத்து அல்லாஹ். வழி தவறிய கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறான், எந்த கொள்கையாக இருக்கட்டும், நம்ம ஓஸ்டில் இருந்தாலும் சரிதான், எதில் இருந்தாலும் சரிதான். யாரில் அதை விட்டு என்னை பாதுகாத்திய ரப்பே. நீ நேரான அதில் கொண்டு வந்திய ரப்பே. இன்னும் நல்லா சுகுரியா செய்யுங்க. அல்லாஹ் ஜல்லஷான் அந்த மாதிரி வியாதி வராமல் பாதுகாப்போம். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், நண்பர்கள் உறவுகளை உடம்பு சரியில்லாமல் போய் பாருங்கள். யாரை பற்றி கேள்விப்பட்டீங்களா உடனே சொல்லுங்கள், இவங்க உடம்பு சரியில்லையா, அப்படி ஆச்சான் எப்படி ஆச்சான், அல்ஹம்துலில்லாஹ். அதை விட்டு என்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்திய ரப்பே. உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஹஜ்ரத் என் பையன் ஒரு பக்கம் தொழுவ மாட்டேங்கிறான், வயசு 25 வயசாச்சு. ஒருத்தர் சொல்கிறார், ஹஜ்ரத் என் பையன் ரவுடி மாதிரி சுற்றுறான், சண்டை போட்டு போலீஸ் கேஸ் 2 கேஸ் அவன் மேலே இருக்குது. ஒரு அம்மா சொல்லுது, 15 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றேன். சில நாள் சில பல இந்த கொஞ்சம் நாள் சமீப நாட்களில் சொல்கிறேன், 15 வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றேன். 15 வருஷம் கழிச்சு பிள்ளை பெஞ்சு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அதில் இப்போ நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை பெக்காமே இருந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு அம்மா ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டோம், என்ன சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானா மின் மப்தலாஹு பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ഖலக தஃபீலா. இப்படிப்பட்ட கொடுமை விட்டு என்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ நல்லடியார்களுடைய நீ மேலாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொன்னால் அது போன்ற சோதனைகளை விட்டு அல்லாஹ் உன்னே பாதுகாத்துருவோம். இது மாதிரி எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக, உடல் ஆரோக்கியத்துக்கு முரணாக மட்டும் இல்லை, மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அல்லாஹ் அந்த மாதிரி குடும்ப நகலாம என்னை பாதுகாத்திய ரப்பே. இப்போ அவங்களுக்கும் துவா செய்யணும். ஒரு சொல்கிறாங்க, ஒரு பையன் அம்மாவை போட்டு கையில் சுருட்டிட்டு அடிக்கிறானோ, முதுகெல்லாம் பட்ட பட்டையா. அல்ல அந்த மாதிரி கொடுமை விட்டு என்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கல்லா. கேளுங்க அல்லாட்ட. ஒரு பையன் செருப்படுத்தி வச்சிருக்கிறான் அத்தாவை. அத்தா நான் பதுவா செய்யட்டுமான்னு கேட்டார் என்கிட்ட. வேணாம், மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, அல்லா கருணை காட்டுவோம். இதோட கொடுமை என்ன இருக்குது? இப்போ இதெல்லாம் வந்து உடல் ரீதியான பாதிப்புன்னு ஒன்று, இந்த மாதிரி மன ரீதியான கிறுக்குத்தனமான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். அதை விட்டு என்னை நீ பாதுகாத்த ரப்பே. அந்த மாதிரி கொடுமை விட்டு நான் அந்த மாதிரி செய்யாமல் ஈடுபடாமல் என்னை பாதுகாத்த ரப்பே. தவறில் மாட்டிட்டான் ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டான், ஒரு பொண்ணு ஆனும் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் கேஸ் ஆயிடுச்சு. அல்ல அதை விட்டு என்னை பாதுகாத்த ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ். பேப்பரில் 1000 நியூஸ் வருது. கொஞ்சம் நேற்று ஒரு பேப்பரை போட்டிருக்கேன், மகளையும் மருமகனையும் வேறு வேறு ஜாதி, அதனால 2 பேரையுமே அப்பனும் மாமனும் சேர்ந்து வெட்டாங்க. அந்த பொண்ணுடைய அப்பனும் பொண்ணுடைய மாமனும் சேர்ந்து 2 பேருமே வெட்டி கொண்டுட்டாங்க. அப்பன் மகளை கொள்றான், யாரோட சேர்ந்துக்கிட்டு? பொண்ணுடைய மாமாவோட சேர்ந்துக்கிட்டு. மருமகனையும் கொண்டாங்க, 2 பேரையும் கொண்டாங்க. என்ன சொல்லுவாங்க பேர்? கருணை கொலை இல்லை, ஆணவக்கொலை. ஆணவக்கொலை பேரில் போட்டிருக்கான். அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்ல அந்த மாதிரி வெறி ஏற்படாமல், சாதி வெறி இல்லாமல் என்னை பாதுகாத்தே இருந்து. அந்த மாதிரி அல்லா ஒரு செய்தி பார்த்த உடனே ஒவ்வொரு செய்திக்கும் நீ பதில் சொல்லு அல்லாட்ட. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறியா, ஒன்றுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லியா. அல்ல அந்த மாதிரி என்னை இல்லாமல் பாதுகாத்தே அல்லா. அந்த மாதிரி என்னையும் குடும்பத்தாரையும் இல்லாமல் பாதுகாத்தே ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானா மின் மப்தலாஹு பிஹி வ ஃபضலனி அலா கஸீர். எத்தனை வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துச்சு, ஒரு ஹஜரத்து 35-40 வயசு கூட இல்லை, சின்ன வயசு தான். அவங்க பீவியும் சின்ன வயசு தான், 28 வயசு படுத்து திடீர்னு மூத்தாயிட்டாங்க. அந்த குழந்தைங்களாம் விட்டு அல்லாட்ட போயிட்டாங்கன்னு வந்துச்சு. அல்லாஹும் ஃபில்லஹும் வர்ஹம்ஹும். அல்லா அந்த தாயை எல்லாம் மன்னிப்பானாங்க, அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுப்பானாங்க.
அல்லாஹ் அந்த ஹஸரத் அவர்களுக்கு மனசு ஆறுதல் கொடுப்பாங்க. துவா செஞ்சோம், நம்ம துவா செஞ்சோம், யாரோ பேர் போட்டுருந்துச்சு, துவா செஞ்சோம், மனசுல என்ன சொன்னீங்க, அல்ல அந்த மாதிரி இல்லாமல் என்னை பாதுகாத்துறது, என்னையும் மனைவி மக்களையும் பாதுகாத்துக்க. இளம் வயதில் குழந்தைகளை தவிக்க விட்டு தாய் போகிறது என்பது எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய சோதனை. இளம் வயதில் தாய் இல்லாமல் குழந்தைங்க வளரும் போது எவ்வளோ பெரிய ஒரு ஜி அல்லாஹ் தான் மனைவரையும் பாதுகாக்கணும். 2-3 நாளாக வாட்ஸ்அப்பில் எங்கே பார்த்தாலும், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஒரு குரங்குட்டி காட்டுறான் ஜப்பானில். பார்க்கல நீங்கள், ஒரு குரங்குட்டி பிறந்தவொடனே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தள்ளி விட்டுருச்சு குழந்தைய. இப்போ அந்த குழந்தைக்கு அரவணைக்கிறதுக்கு இடம் ஒரு தாய் இல்லை, சாப்பாடெல்லாம் போட்டுடலாம், ஜூவில் இருக்குது, இது ஒரு பெரிய இடமா இருக்குது, வளர்த்திட்டு இருக்கு, நாங்கள் வளர்த்து. அதனால ஒரு குரங்கு மாதிரியே ஒரு வெல்வெட்டில் பொம்மை மாதிரி செஞ்சுட்டானோ, செஞ்சு அது கையில் கொடுத்துட்டானோ. இப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, 24 மணி நேரமும் அது கூட படுத்துக்குது. அது மடியில் போய் அதை படுக்க வச்சு படுத்துக்கு, அது கையை தூக்கி மேலே போட்டுட்டு இறுக்கி படுத்துக்குது. தான் படுத்ததுக்கு மேலே தூக்கி பொம்மையை போட்டுக்குது, அதுக்கு பொம்மை மேலே போய் படுத்துக்குது. 24 மணி நேரம் பொம்மையோடு தான் நிற்கிது. அது தனக்கு அம்மா இல்லையேங்கிற கவலையா அதை விட்டு அம்மா மாதிரி ஆக்கிக்கிறான். அது பார்க்கல நீங்கள் ஜி ஜப்பானில். இப்போ 4 நாள் அதுதான் வாட்ஸ்அப்பில் எங்கே இருந்தாலும் அதுதான் ஓடுது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்தா. அந்த குழந்தைக்கு அந்த தாய் இல்லாத குழந்தை அந்த பொம்மையை தன் தாயாக கருதி கொண்டது. அப்படி கருதி கொண்டு 24 மணி நேரம் அது கூட தான் சண்டை போடுறது. இன்னொரு குரங்கு குட்டியும் 2 பேரும் சண்டை போட்டு அந்த குட்டி அடிச்சிச்சுன்னா ஓடி வந்து இதை பிடிச்சிக்குது. இப்போ 2 பேர் வெளியே சண்டை போட்டால் குழந்தைய அம்மா வந்து பிடிச்சிக்குவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அம்மா தான் அதுக்கு. அந்த குழந்தை அந்த பொம்மையை வந்து அம்மா வாக்கிச்சு. இப்போ தாய் இல்லாமல் ஒரு குழந்தை வளருது, தந்தை இல்லாமல் வளருவது எவ்வளோ பெரிய அவங்க மனசில் சோகம் இருக்கும் இல்லையா, மனசில் ஒரு வருத்தம் அதுக்கு தானே செய்யும். என்ன இருந்தாலும் அல்ல அந்த நிலையை எனக்கும் ஏற்படுத்தாத, என் புள்ள குடிக்கலையும் ஏற்படுத்திடாது. இப்போ நான் போயிட்டா, என் பிவி போயிட்டா, என் புள்ள குடிக்க ஆனாதே நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்படுத்திடாத ரப்பு. அதை விட்டு என்னை பாதுகாத்தே ரப்பு, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள், ஏன்னா ஹதீஸ்ல வருது, இப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் அந்த சோதனை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மாதிரியான ஹதீஸ், என்ன மாதிரி ஹதீஸ்? இந்த ஹதீஸை பின்பற்றுங்கப்பா எல்லாரும். இப்படி யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, ஒரு தாய் இல்லாமல் தாயோ இளம் வயதில் தாய் போயிட்டாங்க, 2 குழந்தைங்க இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானா மின் மப்தலாஹு பிஹி ஃபضلنا على كثير من خلق تفضيلا அப்படின்னு சொல்லுங்க. இந்த சோதனையை எனக்கு கொடுக்கலையே அல்ல, நீ என் மனைவி மக்களுக்கு கொடுக்கலையே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் சொல்லிவிட்டால் அல்லாஹ் தஆலா லம் யுசிபுஹு தாலிகல் பலா, அந்த சோதனை அவனுக்கு வராது. என்ன மாதிரியான ஹதீஸ் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஹதீஸ், எங்கே போனாலும் பயன்படுத்தலாம். ஒருத்தன் சரியா தொழுவு மாட்டிக்கிறான், இல்லை நீ சொல்லி அல்ல அந்த மாதிரி என்ன ஆக்காம தொழுகையில இன்பத்தை கொடுத்தே, இன்பமா தொழுக வச்சே ரப்பே எனக்கு. 2 நாள் முன்னாடி வியாபாரி ஃபோன் போடுறாரு, அது தாவா போல வியாபாரமாக இருக்குது, நைட்டெல்லாம் இப்போ வேலை, பகலும் வேலை, நைட்டில் அடுக்கி வச்சதும் பகல்லாம் வியாபாரம் பார்க்கணும், ஆனால் நோன்பு வைக்க முடியாது, தராவி சொல்ல முடியல. காசு பெருசாக போச்சு உனக்கு, காசு பெருசாக போச்சு, தராவி சொல்ல முடியல, நோன்பு வைக்க முடியல, ஆனால் வியாபாரம் பெருசாக போச்சு. இந்த 1 மாதம் சம்பாரிச்சா தான் அது 30 நாளாக சம்பாரிச்சா தானா, பெருநாள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவனு சாமான் வாங்க மாட்டானா, மொத்தமாக போயிடுவேன். அதனால் தராவியும் சொல்ல முடியல, ரம்ஜான் நோம்பும் வைக்க முடியலங்கிறார் ஒருத்தர். ஒருத்தர் மட்டும் இல்லை, போய் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாங்க, எப்போ தராவி தொழுவோம் இல்லையா. ஒரு சில நல்லடியார் என்ன பண்ணுறாங்க, கடை மூடுறதுக்கு 11 மணி ஆயிருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆஃப்ஸாக வச்சு, என் கடை அடுத்த 4 பேர் மட்டும் நாங்கள் தொழுதுக்கிட்டோம் 11 மணிக்கு ஒரு ஆளை வச்சு அப்படின்னு சொல்லி, அந்த ஆஃப்ஸாவுக்கு மாதம் 10,000 கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அது பரவாயில்ல. 8:30 மணிக்கு வந்து ஜமாத்து வர முடியல அவரால், 11:30 மணிக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து ஜமாத்து தொழுகிறார், அது கூட பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். 12 மணிக்கு கடையை மூட்டு வந்து தராவியும் தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, ரம்ஜானில் எந்த அமலும் இல்லை. அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சுட்டான் பார்த்தீங்களா, 24 மணி நேரமும் அமலாக்கிட்டாங்க. இரவெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஓதணும், தராவி முடிஞ்சு தராவி தொழு வச்சான், குர்ஆன் ஓதணும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதணும், நைட்டு பயான் கேட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு. சஹர் தஹஜ்ஜுத் தொழுதோம் ஜமாத்தா, சஹர் செஞ்சோம் ஜமாத், ஃபஜர் தொழுதோம். பகலில் தூக்கமும் இபாதத் ஆயிடுச்சு, தூங்கி எந்திரிச்சோன்னா குர்ஆன் ஓதணும், லா இலாஹ இல்லா 1000 வாட்டி, ஸலவாத் 1000 தடவை, அரை மணி நேரம் துவா ஓதணும், இஃப்தார் செஞ்சோம். 24 மணி நேரம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஷேக்குடைய பிச்சையில்
ஃபைஸ் நாயகம் காட்டி கொடுத்த வழிமுறை இது. அப்போ இவ்வளோ பேருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷான் நசீபாக்குறானே நமக்கு எல்லாருக்கும். இந்த நசீப் இல்லாமல் எவ்வளோ பேர் ஏங்குறாங்க. கடை வியாபாரம் அது இதுன்னு மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யறது? அதுவும் கடையை மூட முடியும். ஜவுளி கடை வருஷமெல்லாம் திறந்து வச்சுட்டு நம்ஜால மூட முடியும். குறைச்சிக்கலாம், ஆட்களை கூட சேர்த்துக்கலாம். வேலையை குறைச்சிக்கலாம், ஆட்களை வேணும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரமதானில் தான், இபாதத்துடைய நாட்களில் தான் வியாபாரம் அதிகமாக இருக்குது. அது நினைத்தான் இபாதத் செய்ய முடியலன்னு சொல்லி நான் கேட்டேன். அதில் தான் பாதுகாக்கும். இபாதத்து நாட்களில் வியாபாரம் அதிகமாக காட்டுவான் சைத்தான். வருது இல்லையா? சனிக்கிழமை இபாதத் செய்ய சொன்னால் அன்னைக்கு தான் மீன் ஜாஸ்தியாக வருது. மற்ற நாட்களில் மீன் கம்மியாக வருது. ஏன்? அவர்களை எல்லாம் சோதிக்கிறான். இப்போ நீ வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? எல்லாம் சோதிக்கிறான் பாருங்க. அவங்க அது எப்படிங்க? ங்களா இது எழுதூன ஃபி சபத்தி, இது தத்தீஹிம் ஹீதானுஹும் யௌம சபத்திஹிம் ஷுர்ரன். சனிக்கிழமை பார்த்தா மீன் நிறையா வரும், வேகமாக வரும். வயோம லாயஸ்பித்தும் லா தஹ்தீஹிம், சனிக்கிழமை முடிச்சா வரவே வராது. அல்லாஹ் சொல்றான் கதாலிக்க நபுலூஹும், இப்படித்தான் அவளை சோதித்தோம் நாம். இமா கானு யஃப்ஸுகூன், அவர் பாவம் செய்து வந்த காரணத்தினால் இப்படித்தான் சோதித்தோம். விளைஞ்சுங்களா? கதாலிக்க நபுலூஹும் சொல்லிட்டு பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் ஃபாசிக்காக பாவிகளாக இருந்த காரணத்தினாலேன்ட்டான். அதெல்லாம் அப்போ நீ உண்மையில அல்லாட்ட கெஞ்சி நல்லடியாரெல்லாம் மாறிட்ட. அல்லாஹ் உனக்கு உன்னுடைய தொழில் எப்படி எல்லாம் ஆக்குவான்? உன் இபாதாத்துகளுக்கு இடைஞ்சல் எல்லாமே எல்லாம் ஆக்கிடுவான். இந்த இபாதாத்துகளுக்கு இடைஞ்சல் கொடுத்து ஏன் சோதிச்சேன்? அவன் பாவியா இருந்த காரணத்தினால. இஸ்திக்ஃபார் செய், தௌபா செய், உன்னுடைய இபாதாத்துகளுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத மாதிரி வியாபாரம் பறக்க செய்வான். வியாபாரத்தை பறக்கத்தும் செய்வான், வியாபாரமும் நடக்கும், இபாதத்தும் நடக்கும். எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. சொல்லிடுவேன், கடை காலையில் இத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம், கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருவாங்க. 8 மணிக்கு கடை மூடப்படும். தராவிக்கு போகணும், இரவு அமல் இருக்குது எனக்கு. சொல்லு. அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால அந்த நேரத்தில் கொடுக்குற வியாபாரத்துக்கு பண்ணி ஒரு நாளைக்கு அறிவிச்சிட்டேன்னு சொன்னால் வருவாங்க ஜனங்க, அதுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்துச்சுங்களா? அப்படி இல்லாமல் நைட்டு பூரா 12 மணி வரைக்கும் வியாபாரம் செஞ்சு அவனும் தராவியை விட்டு, வரக்கூடியவளும் தொழுகையை விட்டு, தராவியை விட்டு, இஷா விட்டு, நீயும் அதை விட்டு, தொழுகையை விட்டு, நோன்பை விட்டு, வணக்க வழிபாடுகளை விட்டுட்டு, தராவியை விட்டு. அதோட கொடுமை என்ன தெரியுமா? 27 லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பள்ளிவாச பக்கம் தலையை வச்சு படுக்க முடியலைங்க. இஷாவே கலாவே அரிச்சுங்கிறான். இஃப்தார் செஞ்சுட்டு போய் கடை திறந்தது தான் 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. சருக்கு தான் வந்தேன். இஷா தொழுல, தராவி தொழுல. அந்த இரவு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். என்னடா மீறி போனால் 10,000 கிடைக்குமா நீங்கள் ஒரு நாளைக்கு? உனக்கு அன்னைக்கு கடையை மூடி தொலையேன். அன்னைக்கு ஒரு நாள் கடையை மூடி வையன், என்ன குறைஞ்சு போயிட போகுது? அந்த இரவு 1000 இரவுகளை விட மேலானதுன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானதுங்கிறான். அந்த இரவுல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1000 மாதங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்ன தவாம். அந்த இரவு மக்ரிபிலிருந்து ஃபஜர் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அமல்களில், இபாதத்தில், துஆக்களில் கழிக்க வேண்டிய நாட்களை கடையில் வியாபாரம் பண்ணுறான். என்ன அந்த ஒரு நாளெல்லாம் வியாபாரம் என்ன கிடைக்கும் உனக்கு? கடை மூடிடு, நடக்காட்டி போகுது. என் சேகனை சொன்னாங்க, நல்லா நாடனாமா ஒரு வருஷத்துடைய வியாபாரத்தை ஒரு மாதத்தில் கொடுத்துருவான். ஒரு வருஷமெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கு அல்ல ஒரு மாதத்தில் கொடுத்துருவான். ஒரு மாதத்துடைய ரிசுக்கு அல்ல ஒரு நாளில் கொடுத்துருவான். ஒரு நாளுடைய ரிசுக்கு அல்ல ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவான். அல்ல அதான் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுவான். மொத்தமாக சாமத்து இல்லை சாமான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவான். எஜமான் கையில் இருக்குப்பா. நீ இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடு. வத்தஃபர்ரகலி இபாதத்தி, இந்த இபாதத்துகளுக்காக உன்னுடைய வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோ. அம்லஉ சதரக கினன், ஒரு செல்வத்தால் உன் கல்வை நான் நிரப்புகிறேன் நல்லா சொல்லுங்க. அப்படி இல்லை இபாதத்தும் கிடைக்காது, வியாபாரமும் உனக்கு பறக்கத்து இருக்காது. நீ அப்படி அல்லாஹ்வை புறக்கணிச்சு, இபாதத்துக்களை புறக்கணித்து, ஜும்மாவை புறக்கணிச்சு, தராவியை புறக்கணித்து, 27 லைலத்துல் கத்ரை புறக்கணித்து, நினைச்சிங்களா தாலீமாத்துக்களை புறக்கணித்து என்ன வியாபாரம் செஞ்சு என்ன கோடி சொல்றான் போற?
ஒன்றும் கிடைக்காது. அந்த காசு தேராது உனக்கு. எங்கேயாவது போய் தான் அப்படி நீ அல்லாஹ்வை மறந்து சம்பாரிச்ச காசு இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். உனக்கு ஒரு கேடு, உன் பீவிக்கு ஒரு கேடு, உன் பிள்ளைக்கு ஒரு கேடுன்னு வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் சேர்க்கும். கயிறு எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஒரு இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஒரு சோதனை தான் தம்பி. கை வலி, கால் வலி, கண்ணு வலி எப்படி ஒரு சோதனையோ அது மாதிரி வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் அல்லாஹ் அவங்க வேலைகளை நிரப்புறானே கையை கொண்டு, இதுவும் அல்லாஹ் கொடுத்த சோதனையில் ஒரு சோதனை தான். யா அல்லாஹ் அந்த மாதிரி என்னை ஆக்கலையே ரப்பே, நீ தராவி தொழு வச்சிய ரப்பே, நின்று குடிஞ்சு தராவி தொழு வச்சிய ரப்பே, சஜிதாசினி தராவி தொழு வச்சிய ரப்பே, உன் கருணையை கொண்டு ரப்பே, உன் ஃபضலை கொண்டு அல்லாஹ். ஜி எத்தனை பேர் அது பாக்கியம் கொடுக்கலையே ரப்பே, என்னை கொடுத்தே ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ். அந்த சோதனை என்னை பாதுகாத்துட்டே ரப்பே, மீண்டும் அந்த சோதனை என்னை ஆக்கிறாத ரப்பே, வாழ்நாள்லாம் என்னையும் மனைவி மக்களே நீ பாதுகாத்துக்க அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யுங்க அல்லாட்ட. அல்லாஹ் தான் லம் யுசிபுஹு தாலிகல் பலா, அந்த சோதனை இவனுக்கு வரவே வராமல் அல்லாஹ் பாதுகாத்துறது. இது எல்லாமே சோதனைகள் தான், எல்லாமே சோதனைகள் தான். உடல் ரீதியான சோதனை மட்டுமல்ல, மன ரீதியான அகீதா ரீதியான சோதனைகள், அமல் ரீதியான சோதனைகள். ஒரு அண்ணன் தம்பி சண்டை போட்டிருக்கான், வாழ்நாளில் பேசுறதில்லை. தம்பி பதுவா விட்றான் அண்ணனுக்கு, எனக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லா இருப்பானா அவன், இப்போ மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிக்கிறதுங்க? துரோகம் பண்ணிட்டு ஒரு தம்பிட்டு சொல்கிறேன் மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அவர் சொல்கிறார், என் துரோகம் பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு ஒரே ஆறுதல் இல்லைன்னா இல்லை இங்கே நல்லா இருந்தாலும் அங்கே அல்லா பிடிப்பானேன்னு. இங்கே நல்லா இருந்தாலும் அங்கே அல்லா பிடிப்பான், அவனை நல்லா தண்டிப்பானே என் கண்ணு முன்னாடி, அதான் எனக்கு ஆறுதல். நீங்கள் மன்னிக்க சொல்கிறீங்க, இப்போ மன்னிச்சுட்டு அங்கேயும் பிடிக்க மாட்டான், இப்போ இங்கேயும் நல்லா இருப்பான் அங்கே நான் அங்கேயும் கஷ்டப்படும் அங்கே கஷ்டப்படுவோம்னா, அரே வா இது எப்படி இருக்கு பர்சன்? அப்படி இல்லைப்பா, நீ அவரை மன்னிச்சிரு, அவருக்கு ஜி அவர் கருணை காட்ட அவருக்கு அல்லா ஒன்றுக்கு 10 கொடுத்துருவோம். ஏன்னா அவர்கிட்ட காசை பிடிக்கினா அவனுக்கு தரணுமா அல்லா நினச்சான், எந்த நிஸ்பத்துலேயும் அல்லா கொடுத்துருவோம் அவனுக்கு. தம்பி என்ன சொத்து பிடிச்சிருப்பாரு, ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பார், அவர் 1,00,000 உனக்கு இருக்கு, 1,10 எடுத்துருப்பாரு. அதுக்காக சண்டை போட்டு இங்கேயும் தண்டனை வாங்கணும் அங்கேயும் தண்டனை வாங்கணும் இப்போ நல்லா இல்லையே, விட்டு கொடுத்துரு, அந்த 10,000 விட்டு கொடுத்துரு, என்ன குறைஞ்சி போயிருப்போது? இவர்கிட்ட இருந்தால் பிடுங்கணும்னு இல்லை, அல்லாஹ்தால யாரோ நீ அறியாத நிஸ்பத்திலிருந்து அந்த 10,000 கொடுத்துருவான், அதோட 10 மடங்கு கொடுத்துருவான் அல்லாஹ்தால. இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டிருக்காங்க பாருங்க, ஜி அல்லாஹ் தான் பாதுகாக்கும். இந்த எந்த ஊரில் 2 பேர் சண்டை போடுறாங்களோ அந்த ஊருக்கே ரஹ்மத் இறங்காது. யார் 2 பேர் சண்டை போடுறாங்களோ 27 வருது, சமாதானப்படுத்திங்க, 27 வருது, லைலுல் கத்ர் வருது, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் அவங்க 2 பேரும் மட்டும் விட்டுருங்க, அவர் 2 பேரும் சமாதானமாக அவனை மன்னிக்க மாட்டேன் விட்டுருங்கட்டாங்க. இப்போ இதுவும் அல்லாஹ்வின் சோதனைகளே ஒரு சோதனை. யாரும் சொல்லி, யா அல்லாஹ் சண்டை போடுறான், அத்தா மகனும் சண்டை, அம்மாவும் மகனும் சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, மாமியா மருமக குடுமி பிடி சண்டை, அல்லதான் பாதுகாக்கும். ஜி ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ரம்ஜானுக்கு முன்னாடி அல்லாஹ் பாதுகாக்கணும், மாமியா மருமக சண்டை, மாமியை கோபமாகி யாரோ ஆளை வச்சு மருமகளை போட்டு ஒரு கொலை பண்ணிட்டான். முஸ்லீம் குடும்பம், அதான் நம்ம அனைவரையும் பாதுகாப்போம். இப்போ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டால், பேப்பரில் பார்த்தா, நியூஸ் கேட்டால், யாரும் வந்து சொன்னால் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாஹு பிஹி வ ஃபல்லனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா. அந்த மாதிரி கொடுமை விட்டு எங்களை பாதுகாத்திய ரப்பே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் அந்த கொடுமை எங்கள் நிகழாமல் பாதுகாத்துக்க அல்லான்னு கேட்டால், லம் யுசிபுஹு தாலிகல் பலா, அந்த பலா வராமல் வாழ்நாளில் வராமல் அல்லாஹ் பாதுகாத்துருவோம். இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய பலா தாங்க. இதுவும் சோதனை. நம்ம சோதனைன்னு சொன்னாலே உடம்புல வியாதின்னு பார்க்குறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உன் கொள்கையில் வரக்கூடிய வியாதி, அகீதாவில் வரக்கூடிய வியாதி, இபாதத்தில் வரக்கூடிய வியாதி, முஆமலாத்தில் வரக்கூடிய வியாதி, முஆஷராத்தில் வரக்கூடிய வியாதி. ஒருத்தர் சொல்கிறார், ஹஸரத் கடன் வாங்கி எல்லாம் மூழ்கி போச்சு. ரமலான் ஆரம்பித்த பின்னே ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார், ஹஸரத் ஜி பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கட்டாமல் விட்டாச்சு, வட்டியும் முதலும் கூட போட்டான், கடைசியில் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து என் குடியிருந்த வீட்டை மூழ்கி போச்சு, வீட்டை ஏழை விட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஹஸரத், ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்கிட்டேன். யோசிச்சு பாருங்கள்,
ஒரு அழகான வீடு கட்டி அதிலே வாழ்ந்து 20-30 வருஷமாக வாழ்ந்து விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு அந்த வீட்டில் வேறு யாரோ போய் உட்காந்துக்கிட்டு இது தனியாக ஒரு சின்ன இடத்த பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி உட்காந்து எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அவருக்கு மீண்டும் அந்த வீட்டை கொடுப்பானாங்க, அவருடைய கடனை எல்லாம் அடைச்சி வைப்பானாங்க. வட்டி வாங்க வேணான்னு எவ்வளோ சொன்னால் அல்லா ஜல்லஷான் நானும் சொன்னேன் அவர்கிட்ட வட்டி வாங்க வேணான்ட்டு. அல்லா எவ்வளோ சொன்னானே கேட்டிங்களா? வட்டி அழிச்சிடும். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை எல்லாம் அழித்து விடுவான். யுர்பி சதகா, தர்மத்தை எல்லாம் வளர்ப்பான்னு சொன்னான். நீ கேட்கலையேப்பா? எவ்வளவோ நானும் சொன்னேன், அல்லாவும் சொன்னானே. அல்லா சொன்னதான் திரும்பி நான் அவன்கிட்ட சொன்னேன், கேட்கலையே. ரம்ஜான் ஆரம்பத்தில் ஃபோன் போட்டு அழுகிறார். தனியாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன் ஹஜ்ரத்னு. நான் துவா செஞ்சேன், எனக்கு கண்ணீர் வருது. நான் துவா செஞ்சேன், யா அல்லா, பழக்கமான மனுஷன், அல்லா அவருக்கு அந்த வீட்டை மறுபடியும் கொடு, அதை விட சிறந்த வீட்டை கொடு. கடன்களாக நீ அடைச்சி வைரப்பே, வட்டி விட்டு பாதுகாத்துக்க அல்லா, வட்டி விட்டு நீ பாதுகாத்துக்கிறப்பே அப்படி கேட்டு தான் ஜி. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? யா அல்லா, அந்த மாதிரி கொடுமை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் மப்தலாஹு பிஹி வஃதலனி அலா கஸீரின் மின் ஹலக தஃதீலா. அந்த மாதிரி ஒரு சோதனை வராமல் அல்லா நம்மளே பாதுகாப்பான். விளஞ்சபை இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸு எல்லாத்துக்கும் பொருத்தமானது. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மப்தலா ஹாதா பிஹி வஃதலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அதை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொள்வானாக. இப்போ மாணவர்கள் நீங்களும் தான். ஒரு மாணவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு. உங்களுக்கே தெரியும், போன வருஷம் எத்தனை மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க, எத்தனை மாணவர்கள் நடுவில் போயிட்டாங்க. ஒரு மாணவர் அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை சம்பாதிக்க ஆள் இல்லை, நான் தான் கடையில் போய் சேரணும்னு நல்லா ஓதி இருந்த மனுஷன் இங்கேருந்து கிளம்பி மெடிக்கலில் போய் சேர்ந்துட்டார். ஒரு வருஷம் ஓதிட்டு ஓதாம நசீப் இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ பேருக்கு எப்படிலாம் ஆயிடுது பார்த்தீங்களா? ஜி, என்னென்ன காரணம்? 2 மாணவர்கள் இங்கே இருந்தாங்க, அத்தா இடமாற்றல் பெற்று வெளியூர் எங்கே போகிறாங்க, நானும் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எவ்வளோ பேருக்கு இப்படி விதமான ஓதுறதுக்கு இடைஞ்சல் ஏற்படுது பார்த்தீங்களா? அலைஞ்சுங்களா? நல்லா கேளுங்க. யாரெல்லாம் அந்த மாணவர்கள் பாதியில் போயிட்டாங்களே ரப்பே, அந்த மாதிரி என்னை ஆக்கிறாது ரப்பே. அவர்களுக்கும் ஓத நசீபாக்கல்லான்னு கேட்டுக்கணும், அவங்களுக்கும் நசீபு கேட்டுக்கணும். என்ன செஞ்சிட்ருக்கு? எக்ஸசைஸா? இவர் காமிச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல வேலை. இல்லை சேரில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு சேரில் உட்காந்து. உங்களை சேரில் உட்கார வச்சு எதுக்குன்னு கேட்டால், யார் தூங்குறாங்க யார் பார்க்கறதுக்காண்டி தான் உட்கார வச்சுருக்கேன். அப்படி சரி நான் தான் உட்காந்துருக்கேன் அப்படி. சரிப்பா, உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு. சரி, என்ன சொன்னேன் பாய்? மாணவர் எத்தனை பேர் பாதிட்டு போயிடுறாங்க? எவ்வளவோ பேர் என்னென்ன காரணங்களுக்காக, அற்ப காரணங்களுக்காக மனசை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பேருக்கு முடிவு பெற்று கடைசி வரைக்கும் ஓத முடியாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். ஹிவ்ஸ் 10 ஹிவ்ஸ் பண்ணி ஓடிட்டாங்க, 2 முறை 3 முறை ஹிவ்ஸ் பண்ணி ஓடிட்டு போயிடுறாங்க. சொல்லப்போனால் ஒரு மாசாக்கில் வந்து 1வது சேரும் 50 பேர் சேருவானுங்க, 5 பேர் பட்டவங்க, அவங்க 45 பேர் போயிடுவாங்க. 1வது முறை 2ல் 3ல் 4ல் 5ல் ஆளுக்கு ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு காரணம், ஆளுக்கு ஒரு தான் போய் சேர்ந்துடுறாங்க கடைசியில். அதில் அல்லாஹ் சில பேர் கொண்டு வந்து சேர்க்குறான். ஒரு ஷேக்கிட்ட பார்த்தா 10,000 போய் பயந்துவாங்க. அதில் இருந்து கடைசி வரைக்கும் ஷேக்குடைய காலடியில் இருந்து ஞானங்களை பெற்று தாலீம் வாங்கி மேலே வரக்கூடியவங்க பார்த்தா ஏதோ 10 பேர் தான் இருக்கும். எல்லாரும் தேர்ச்சி பெற மாட்டாங்க. எத்தனையோ பேர் ஷேக்கிட்ட இருந்து அவ்வளோ ஆஷிக்காக இருந்து ஏதோ ஒரு சில காரணங்களில் முறிச்சுக்கிட்டு ஷேக் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க, முர்த்ததாக போயிடுறாங்க. அவங்க முர்த்ததே தரீக்கத்துன்னு பேர். முர்த்ததே ஷரியத் இல்லை, முர்த்ததே ஷரியத்துக்கு நரக தண்டனை, முர்த்ததே தரீக்கத்துக்கு வசாவிசுகள். அஞ்சுங்களா? என்ன வரும்? மஹ்ரூமி மதாரிஜ், அந்தஸ்து அடைய முடியாது. அவங்க எந்த ஷேக்கிட்ட போயும் உருப்படியாக வாழ முடியாது. ஒரு ஷேக்கிட்ட தகுந்த காரணம் இல்லாமல் ஷேக்கிட்ட ஷரியத்துக்கு மாற்றமான ஒன்றை பார்த்த நீ போயிட்ட வேற விஷயம், அது போய் தான் ஆகணும். அந்த ஷேக்கிட்ட உனக்கு அல்லாவை காட்டி கொடுக்கல, விட்டுட்டு போயிடலாம். ஷேக்கிட்ட முறிச்சுக்கிட்டு நீ வெளியே போன, ஏதாவது முறைச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு அவங்களுடைய துவாவை பதுவா வாங்கிட்டு போன,
கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு ஒரு முழுமை அடைய முடியாது அவங்களால. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. 1000 தான் இருந்தாலும் அடித்தாலும் உதைச்சாலும் உன் ஷேக்கு வந்துட்டான். ஒரு நேரம் திட்டுவாங்க, ஒரு வேளை அரவணைச்சிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி யாரும் போனாங்க, அல்லாஹ் அந்த மாதிரி நபரை விட்டு என்னை பாதுகாத்தே, அந்த நிலையை விட்டு என்னை பாதுகாத்தே, எத்தனையோ அடியார் விட்டு என்னை சிறப்பாக்கி வச்சே அப்படின்னு துவா செய்யுங்க. அந்த நிலை நமக்கு வராது, அந்த நிலைமை நமக்கு வராது. எவ்வளோ ஆஷிகா இருப்பாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஷேக்குடைய ஹலீஃபாவாக இருந்தவங்க எத்தனை பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். சில்சிலே நூரியால் ஹலீஃபாவாக ஆன பின்னாடி அவருடைய தவறான நடவடிக்கைகளின் காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள், சில்சிலா விட்டு தூரமாக்கப்பட்டார்கள். அல்ல அந்த மாதிரி என்னை ஆக்கிறாது ரப்பே, அந்த மாதிரி நிலையை விட்டு என்னை பாதுகாத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் சொல்லுங்க. எல்லா இடத்துல எல்லா பாதுகாப்பான் அல்லா ஜல்ல ஷானஹு. விளஞ்சா இல்லையா பை? அப்போ நம்ம இது பாடமாக்கி வச்சுக்கணும். யா அல்லாஹ், அரபி தெரியாடி தமிழில் யா அல்லாஹ் எந்த சோதனையில் ஆளாக்கப்பட்டவர்களை பார்த்தாலும் அந்த நிலை விட்டு என்னை நீ பாதுகாத்தே ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன வருது? மன் ரஆ சாஹிப பலாயின் ஃபகால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் முப்தலா ஹாதா பிஹி ஃபضلனி அலா கஸீரின் மன் خلق தஃதீலா லம் யுஸிபஹு ذلكல் பலா. ஃபீ ரிவாயத் தபரானுடைய ரிவாயத்தில் வருது, ஃபஇன்னஹு இதா கால ذلك ஷக்கர தில்கன் நிஅமதி. இவ்வாறு அவன் சொல்லிவிட்டானேனால் அந்த நிஅமத்துக்கு இவன் நன்றி செலுத்திட்டான். மாஷா விட்டு போயிட்டான், என்னை இன்னும் ஓத வச்சுட்டுக்கிற, என்னை ஓதி முடிக்க வச்ச, எனக்கு ஹிஃப்ஸ் பண்ண தௌஃபீக் செஞ்ச, முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ண வச்ச, உனக்கே எல்லா புகழும் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக அதில் ஒரு உறுதியை கொடுக்கணும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதுக்கு அல்லாஹ்வுடைய ஃபضل ஓதி முடிக்கிறதுக்கு மாணவருடைய மன உறுதி ஒரு பக்கம் இருக்கு, மாணவருடைய அத்தா அம்மாவுடைய மன உறுதி ஒரு பக்கம் இருக்கு. நான் எத்தனையோ முறை மசால இப்படி கஷ்டமாக இருக்குது, தண்ணிக்கு பஞ்சமாக இருக்குது, பாக்கியாத்தில் மசா விட்டு வந்துடட்டுமா அப்படின்னு எத்தனையோ பாவட்ட கேட்டேன். வந்துடுவேன். லீவ் வந்த பின்னாடி ரொம்ப கொடுமையாக இருக்குது, தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரி தண்ணிக்கு டோக்கன் போட்டாங்க. நான் 90 தண்ணி பஞ்சம், டோக்கன் இன்னும் வச்சுருக்கேன் பாக்கியாத்து சாலியாத்தில். என் டோக்கனில் வந்து 1, 3, 5ன்னு போட்டிருக்கும். இன்னொரு மாணவர் டோக்கன் 2, 4, 6ன்னு போட்டிருக்கும். 1ஆம் தேதி ஒரு வாளி தண்ணி கொடுப்பாங்க எனக்கு, அடுத்து 3ஆம் தேதி ஒரு வாளி தண்ணி கொடுப்பாங்க. வாளி தண்ணி அதில் குளிச்சுக்கணும், அவ்வளோதான். துவைக்கிறதுக்கெலாம் முடியாதுங்க, இவ்வளோ தண்ணி பஞ்சம். டேங்க்கில் தண்ணி லாரியில் வந்து ஊற்றுனாங்க. இந்த டோக்கனை இன்னும் வச்சுருக்கேன், நினச்சிங்களா, வர்க்கத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டோக்கனை வந்து காசு கொடுத்துருவாங்க, சில்லற காசு 2 ரூபா 3 ரூபா. அப்போ ஒரு ஜுப்பாவுக்கு 1 ரூபா டோபிட்டை போட்டால் துவச்சி கொடுத்துருவோம். அதை மாதம் சார்பாக வாரம் காசு கொடுத்துருவோம், வெளியில் படுத்து கையில் இருந்து துவச்சி வாங்கிக்கோ அப்படின்னு. இப்போ பாவட்டை வந்து சொல்லுவேன், பாவட்டை வந்து அங்கே தான் போய் ஓதணும், இல்லை வேறு எதாவது மசாலா அங்கே தான் போய் ஓதணும். நினச்சிங்களா? அப்படி அவர்களுக்கு மன உறுதியாக இருக்கணும். அப்பா அம்மா இப்போ பையன் அம்மா அந்த மாதம் கஷ்டமாக இருந்துச்சு, வேறு மசாலா விட்றேன், அங்கே கஷ்டமாக இருக்கணும், வேறு மசாலா விட்றேன். என்றைக்கு ஓதி பிடிக்கிறது அவர்? மாணவர்களுடைய அவருடைய இख्तियाரில் விட்டால் எந்த மானம் ஓதி முடிக்க முடியாது. வாப்பா உறுதியாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ தான் ஓதி முடிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செஞ்ச தௌஃபீக்கில் ஓதி முடிக்கிறது, ஹாஃபிஸ் ஆகி முடிக்கிறது, ஆலிமாகி முடிக்கிறது, இதுவும் அல்லாஹ்வுடைய பிறகு தான். வா 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 விளஞ்சபை லிக்குல்லி ஷையின் ஆஃபத்துன் வலில் இல்மி ஆஃபாத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குது, ஆனால் இல்முக்கு இருக்குது பார்த்தீங்களா, இல்முக்கு ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் இருக்குன்ட்டான். இப்போ அல்லாஹ்கிட்ட அதையும் கேளுங்க. ஹிஃபுல் முழுமையாக ஓதி முடிக்கணும்னு கேளுங்க, இறைஞான பாடங்களை முழுமையாக படிக்கணும்னு கேளுங்க. கடைசி காலம் வரை என் ஷேகுடைய காலடியிலேருந்து நகரக்கூடாதுன்னு அல்லாட்ட கேளுங்க. அவங்களுடைய அதே எஜமானுடைய விசுவாசத்தில் இருக்கு அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கேருந்து ஆரம்பிச்சு சப்ஜெக்ட் நீ என்னை ஆதரவு வைக்கும் காலமெல்லாம் நான் மன்னித்து கொண்டே இருப்பேன். ஹதீஸ் அது எடுங்க. ஹதீஸ் நீ என் மீது ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், மாத அவுத்தனி வரஜவுத்தனி லாவுபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். ஜி நீ என்ன அந்த பாவம் எவ்வளோ பெருசுன்னு பொருட்படுத்த மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அது. ஜி
யபுன் ஆதம், ஆதமுடைய மைந்தனே, லவ் பலகத் துனூபுக்கு அனானசமாய், உன்னுடைய பாவங்கள் திருமதி ஸ்ரீவரி கவனிச்சுக்கிறேங்க, உன்னுடைய பாவங்கள் வானம் முகடு வரைக்கும் போய்விட்டாலும் சரியே, அவ்வளவு பாவம் செஞ்சுட்ட. சும்மா இஸ்தக்ஃபர்தனி என்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீ சொன்ன, அஃபர்துலக மன்னிச்சு, எனக்கு 250 தடவை மன்னிப்பு கேட்டேன், 500 வாட்டி மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ல, நீ இந்த மன்னிப்பு கேட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சு. யாருக்கு அப்படி சொல்லுவா? நீ எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் சரி தான் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க, நீ பாவம் செஞ்சாலும் சரி நான் மன்னிச்சிடுறேன். அஃபர்துலக இப்னு ஆதம் லவ் அதைத்தனி இடத்துல வந்தால் பி குராபில் அர்லி ஹதாயா, இந்த பூமி நிறைய பாவத்தோடு என்னிடத்திலே வந்தால், சும்மா லகீத்தனி என்னை நீ சந்தித்தால், லா துஷ்ரிக் பி ஷையன், என்னோடு எதையும் இணை வைக்காமல், நான் ஒருத்தன் தான் இலாஹ், உன் தேவை நிறைவேற்றுவன ஒருத்தன் தான், உன் மாபூது நான் ஒருத்தன் தான் என்ற எண்ணத்தோடு நீ வந்தால், ல அதைத்துக பி குராபியா மகஃபிரத்தன், அந்த பூமி நிறைய மகஃபிரத்தோடு நான் உன்னை சந்திப்பேன். பூமி நிறைய பாவங்களோடு என்னை நீ சந்தித்தால், பூமி நிறைய மகஃபிரத்தோடு நான் உன்னை சந்திப்பேன். என்ன எஜமா, எப்படியாப்பட்ட எஜமா பாருங்க, என்ன மாதிரி எஜமா பார்த்து. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஜி என்ன நீ ஆசை வச்சா கொடுத்துட்றேன். ஒரு வயசுல வருது அண்ணா, இது திருமதி இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல அலா ஷாபின் ஹுவ ஃபில் மௌத், ஒரு இளைஞர் மரண தருவாய் இருந்தார், பெருமானார் அவரை பார்க்க சென்றார்கள். ஃபகால கைஃப தஜிதுக், எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க. கால அர்ஜுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மேலே ஆதரவு வச்சிருக்கேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான், என் மேலே கருணை காட்டுன்னு ஆதரவு வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இன்னி அஹாஃபு துனூபி, என் பாவத்தை நினச்சா பயமாகவும் இருக்குது யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு அப்படி தானே இருக்குது, எனக்கு எப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பேன் ஆதரவு இருக்கா இல்லையா? பை அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆனால் பயம் இருக்கா இல்லையா? நம்ம பாவங்களை தண்டிச்சா அல்லாஹ் தாங்க முடியாது, நம்ம நிலைமை தான் சொல்றாரு அவர். ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் முஃமினின் மிஸ்லி ஹாதல் மௌத்தின், ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம், இந்த ரெண்டு எண்ணமும் இருந்தால், இல்லா அத்தாஹுல்லாஹு தஆலா மா யர்ஜு வ ஆமனஹு மிம்மா யகாஃப், அவர் எதை ஆதரவு வைத்தாரோ அதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுகிறான், எதை பயந்தாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறான். எதை ஆதரவு வைக்கிறோம்? அல்லாஹ் என்னை மன்னிச்சு அல்லாஹ் ஆதரவு வைக்கிறோமா இல்லையா? நாம ஆதரவு வச்சுட்டு தரேன்ட்டான் அல்லாஹ் தஆலா. எதை பயப்படுறோம்? அல்லாஹ் தண்டிச்சிருவானோ பாவங்களுக்கு அந்த தண்டிக்கிறோம் பயப்படுறோமா? அந்த பயத்துல உன்னை பாதுகாத்துறேங்க. நீ ஆதரவு வச்சாலே போதும் கொடுத்துட்றேன், நீ பயந்தேல அதுவே எனக்கு போதும் யார். அப்ப என் மேல பயம் இருக்குல்ல, அல்லாஹ் தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானோ, என் பாவங்களுக்கு நரந்து போட்டுருவானோ பயம் இருக்குல்ல, அந்த பயம் எனக்கு போதும். அப்ப என்ன நீ மதிச்ச, நீ தண்டிப்பேன்னு மதிச்சேல, போ நீ தண்டிக்க காப்பாத்திட்ட. இந்த இரண்டு நிலையும் ஒரு மூமின்ட இருந்தால், அவன் ஆதரவு வைத்து அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், அவன் எதை பயந்தானோ அதை விட்டு அல்லாஹ் அவனை பாதுகாத்து விடுகிறான். சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், வாஹ் 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 வாஹ். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகூலுல் முஃமினீன யௌமுல் கியாமா, முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ் இதையும் கேட்டுங்க. இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகூலுல் முஃமினீன யௌமுல் கியாமா, மறுமை நாள்ல முஃமின்களாக எல்லாத்தையும் நிப்பாட்டி அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பானா, முஃமின்களே ஹல் அஹ்பப்தும் லிகாயி, என்னை பார்க்கணும் ஆசை வச்சீங்களா நீங்க? அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்கா பை? யார் கேஜுக்கு பா, யாருக்கெல்லாம் இருக்குது? அப்பா எல்லாரும் தூக்கியாச்சு, ரெண்டு கே தூக்கியாச்சு, அவ்வளோ ஆசை இருக்கா அல்லாஹ்? அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்கா? என்னை பார்க்கணும் நீங்க ஆசை வச்சீங்களா? ஆஹா, அல்லாஹ் அங்கே கை தூக்குறாள், என்னையும் சேர்த்துக்கிறப்ப என்னை பார்க்கணும் நீங்க ஆசை வச்சீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ஹல் அஹ்பப்தும் லிகாயி ஆமா ரப்பே, கொல்ல ஆசை எங்களுக்கு, நீ பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை எங்களுக்கு எல்லாம். எப்படி ஆசை வச்சீங்க நீ பார்க்கணும் நீங்க? அல்ல ஏன் எப்படி ஆசை வச்சீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அல்லா நீ பார்த்தா என்னை மன்னிச்சிருவேன்னு நினைச்சேன். ரஜவுனா அஃவக வ மகஃபிரத்திக், நீ எங்களை மன்னிச்சு எங்களை பாவங்கள்லாம் புறந்தள்ளி எங்களை அரவணைச்சுக்குவே நான் நினச்சி தான் ரப்பி அவனை பார்க்கணும்னு ஆசை வச்சோம் அப்படின்னு மோமின் அத்தனை பேர் சொல்லுவாங்க. ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவான்,
கத் அவுஜப்து லக்கும் மகஃபிரத்தி. உங்க அத்தனை பேருக்கு என் மகஃபிரத்தை வாஜிபாக்கிட்ட போ. என்னை பார்க்கணும் ஆசை வச்சல, என்னை பார்க்கணும் ஆசை வச்சல, நீ போ. அந்த ஆசை வச்சதுக்காக மன்னிச்சிட்டேன். யாரு மோலா? வா வா. இப்ப நம்ம நிக்கச்சு கேட்பான் அல்லா மறுமை நாள்ல இன்ஷா அல்லாஹ். பயப்படாதீங்க அல்லாஹ் இல்ல பேயா பூச்சாண்டியா அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையான பாருங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. புகாரி முஸ்லிம் ஹதீஸ் வருது. ஆனா இந்த லன்னி அபுதி பி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான்னு அப்படி நடந்துக்குவேன். ஜி இன்னொரு ரிவாயத்துல ஜி நபி ஹைரன், நல்லதாகவே என்ன விஷயம் நினைச்சுக்கிட்டு ஃபலஹு, நல்லதாகவே நடந்துக்குவேன். தன்ன ஷர்ரன், தீமையே நினைச்சிட்டு ஃபலஹு, அப்படித்தான். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு கண்ணியமா வச்சிருப்பான், ஊர்ல தலை நிமிந்து வாழ வைப்பான், அல்லாஹ் எனக்கு வீடு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு வாசை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு நல்ல மனைவி கொடுப்பான், நல்ல பிள்ளை கொடுப்பான், துனியாவிலையும் தலை நிமிந்து வாழ வைப்பான், ஆகிரத்துலையும் என்னை வாழ வைப்பான், கபர்லையும் சிங்கம் மாதிரி வாழ வைப்பான், இப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே வாழ வைப்பான். முஸ்னத் அஹ்மதுல இப்னு ஹப்பான்ல பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ். இன் லன்னபி ஹைரன் ஃபலஹு, நல்லதே என் விஷயம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடத்துவேன், என் விஷயத்தில் தீமையை நினைச்சா அல்லாஹ் எனக்கு தண்டிச்சிருவானோ பிடிச்சிருவானோ, இருக்கிறதும் புட்டுக்கோணும், இருக்கிற வீடும் போயிடுமோ, உடம்பு நல்லா இருக்குது திடீர்னு நாளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, அப்படின்னு நினைக்கிறேன். நீ என் விஷயத்தில் தீமையை நினைத்தால் அப்படிதான் நடக்கும், நல்லதே நல்லதே நடக்கும், உனக்கு நல்லதே நடக்க வச்சு. பைஹக்கில் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் கேட்டாங்க. இபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளை அறிவிக்கிறார். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அமரல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பி ரஜுலின் இலன்னார், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கி ஒரு மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்துக்கு அனுப்பிவிட்டான். அவன் போயிட்டான், நரகத்துக்கு படிச்சிட்டான். பலமா வகஃப அலா ஷஃபத்திஹா, நரகத்துடைய ஓரத்துக்கு போயிட்டான். அடுத்த ஸ்டெப்பு நரகம் தான். அல்லாஹ் அமுச்சு விட்டான், நரகம் போட நரகத்துக்கு, செஞ்சு பாவம் இடத்துல ராசிப்பட்டாச்சு, இவ்வளோ பாவம் வச்சதுக்கு போய் நரகத்துக்கு அவன் போயிட்டான். நரகத்துடைய விளிம்புக்கு சென்று விட்டான். அடுத்த ஸ்டெப் போச்சா நரகம். அங்கே போனவ இழுத்தப்பட்டு மெதுவாக திருமணம். அல்லாஹ் பார்த்தாங்க. வக்கால ரப்பே வல்லாஹி, வக்கால சொன்னான் வல்லாஹி யா ரப்பி இன்கான லன்னி பிகல ஹசனன், திரும்பி அல்லாஹ் அப்பா சொன்னான், அல்லா நான் நல்ல நீ மன்னிச்சிருவேன்னு தான் நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டான். நீ ஒன்று விஷயத்து நல்லதை தான் எண்ணி ரப்பே, நான் என்னதான் பாவி, மிகப்பெரிய பாவி தான், உண்மையிலே எனக்கு பத்தாது, 7 நரகம் பத்தாது, அவ்வளோ பெரிய பாவி தான். ஆனால் ரப்பே நீ என் மேலே கருணை காட்டுவேன்னு நான் நம்பினேன் அப்படின்ட்டான். நீ என் மேலே கருணை காட்டுவா என்று நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன், அப்படின்னா இப்படி ஆகலை, நரகத்துக்கு அமுச்சு விட்டேன். உள்ள இருக்கு, இல்லை அதுக்குள்ள நரகத்துக்கு போயிட்டுறேன் டாட்டா அப்படின்னு உள்ள இருக்கு. நான் உன் விஷயத்தில் நல்லது தானே ரப்பே எண்ணினேன். ஆனால் ஜி அம்மா வல்லாஹ் யா ரப்பி, வல்லாஹ் யா ரப்பி, அல்லாஹ் மீது ஆணையா ரப்பே, இன்கான லன்னி பிகல ஹசனன், உன் விஷயத்தில் நான் ரொம்ப நல்லது தான் ரப்பே நினைச்சேன், எப்படியாச்சும் நீ மன்னிச்சிருவேன், கடைசியில் நீ மன்னிச்சிருவேன் நினைச்சேன் அப்படின்னு சொன்னான். ஃபக்கால் அல்லாஹ்வுடைய அருள் பொங்கிருச்சு. ஃபக்கால் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் சொன்னான் ஆனா இந்த லன்னி அபுதி பி, என் அடியான் என்னை எப்படி நினைத்தானோ அப்படித்தான் நடப்பேன். நீ இப்போ சொர்க்கத்துக்கிட்டான், இப்போ சொர்க்கத்துக்கு போக மாட்டான். எங்க நரகத்து விளிம்புக்கு போன பண்ணி இப்போ சொர்க்கத்துக்கிட்டாங்க. வா 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 ஜி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளோ பேர் கருணையான பாருங்க. வலா யமூத்தன்ன அஹதுக்கும், வா வா வா, இது திருமதி ஷரீஃப், இது அபூதாவுத் ஹதீஸ், இது அபூதாவுத் இப்னு மாஜால வருது, ஜாபிர் ரிவாயத் செய்றாங்க. வலா யமூத்தன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணம் அடைய வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் கொண்டே தவிர. அப்போ 80 வயசுல எப்போ நம்ம மூத்து வருதோ, மூத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் போய் நல்ல எண்ணம், அப்படியா எப்போ வேணா மூத்து வரலாங்க, இப்பவே நல்ல எண்ணத்தை மாற்றிக்க.
ஒவ்வொரு நொடியும் மூத்தா, போன நொடி மூத்தா போச்சு இல்லை, மணி என்னாச்சு 1:42, 41 மூத்தா போச்சு. 1 மணி 41 மூத்தா போச்சு. 42 வந்துச்சு. இது 2 நிமிஷம், இது 1 நிமிஷம், இது மூத்தா போயிடும். உங்களில் யாரும் மரணம் அடைய வேண்டாம், அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைத்தே தவிர. அப்ப என்ன, ஒவ்வொரு நொடியும் நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டே இரு. இந்த நொடி முடிஞ்சு அடுத்த நொடி கூட மரணம் இருக்கலாமா இல்லையா? வலா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது எந்த ஆத்மாவும் அறியாது இல்லையா? அப்ப என் ரப்பு எனக்கு நல்லா தான் வச்சிருப்பான், என் ரப்பு எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பான். வளைஞ்சிக்கலாம். காலையில் லைட்டாக இங்கே நெஞ்சு வலிச்சிச்சு, உடனே செஞ்ச சைத்தான் என்னவா இருக்கும், எங்கே போய் முடியும் தெரியலையே. நேற்று 4 நாளைக்கு முன்னாடியே ஷேக் பாய்க்கு ஆஞ்சியோ பண்ணான்னு கொண்டு போய் ஆஞ்சியோவில் விட்டுருவாங்களா? இல்லை, இவ்வளோ மக்கள் எவ்வளோ இருபாயில் உட்காந்துருக்குறாங்க ரமதான் முழுசும். அவங்க தாலீம் ஒன்றும் இல்லை, சைத்தானுடைய ஊசலாட்டம் கேஸ் மாதிரி சரியா போயிடும். லா இல்லா இல்லா, என் ரப்பு எனக்கு அது மாதிரி கொண்டு வர மாட்டான். என் ரப்பு எனக்கு நல்லது தான் செய்வான் இன்ஷா அல்லா. ஒன்றும் இல்லை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லைன்னு தூங்கி இருந்துச்சு, கொஞ்சம் ஒன்றுமே இல்லை. எது வந்தாலும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க பாய். வைன் ஹைரன் ஃபைருன் வைன் ஷர்ரன் ஃபஷருன் ஆனா இந்த தண்ணி அபுதி பி ஃபல் யதுன் பி மாஷா. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என் விஷயத்தில் நல்லதை நினைத்தா நல்லதா நடக்கும், தீயதை நினைச்சா தீயதா நடக்கும். எனக்கு ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லாமல் எல்லாம் ஆக்கிடுவான். எல்லாம் ஒரு பிரச்சனையா, வயிற்று வலி வருது, என் ரப்பு எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். என் ரப்பு எனக்கு ஃபஜ்ர் தொழு வச்சான், அல்லா தால என்னை கொஞ்சம் நிமிடம் தொழு வச்சான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் தொழு வைப்பேன். நீ தராவி தொழு வச்ச நாளைக்கும் தொழு வைப்பான்ல. இது என்ன வயிற்று வலி சாதாரணம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பார். நல்லா போச்சு, போ முடிஞ்சு. என் சர்க்கார்ட்ட கை கடுக்குது சர்க்கார், 3 நாளாக தாங்க முடியல வலி, கையை தூக்க முடியல, தக்பீர் கட்ட முடியல, ஒரு பொருளை தூக்க முடியல, சாப்பிட கூட முடியல. அப்படியே வந்தார், வாப்பாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். கை உதறு, நல்லா போச்சுன்னு சொல்லு, சுத்தமாக நல்லா போச்சுன்னு சொல்லு அப்படின்னு. நல்லா போச்சு, அறவரை சொல்ற, சுத்தமாக நல்லா போச்சுன்னு சொல்லி உதறு. சுத்தமாக நல்லா போச்சு, சுத்தமாக நல்லா போச்சு, சுத்தமாக நல்லா போச்சுன்னு உதறு. போ சரியா போச்சு. அவர் சொன்ன சுத்தமாக வழியே போயிடுச்சு. ஒன்று துவா ஓதி அவருக்கு தலைவராங்க, இன்னொன்று கல்புல ஆனால் இந்த லன்னி அபுதி பி இருக்குல்ல, அல்லாஹ் எனக்கு நல்லதுதான் செய்வான்னு சொன்னாங்களா, அந்த எண்ணத்தை உண்டாக்குறாங்க. நல்லா போச்சுன்னு சொல்லி போயிடும். சர்க்கார் ஊதி இருக்கிறாங்க, போனாலும் போகலாம், போகட்டும், ஊதுறோன்னு சரியா போயிடும் பக்கம். அப்படி இல்லை, நாம எந்த அளவு ஷேகமி நம்பிக்கை வைக்கணுமோ அந்த அளவு பலன் தரும். என் சர்க்கார் சொல்லிட்டாங்க நல்லா போயிடும், விட்டுறதோட திரும்ப வரவே வராது. ஹைக்கி நைக்கின்னு இருந்தா உன் நம்பிக்கையை பொறுத்து அது வேலை செய்யட்டும். அந்த துவாவாக இருக்கட்டும், தகுடு எடுத்துட்டு போகிறான், தகுடில் என்னமோ கிரி கொடுத்தாரு, வியாதி நல்லா போயிடுமா அப்படின்னு போகாது. என் சர்க்கார் சொல்லிட்டாங்க, தாய்வீசி கொடுத்துட்டாங்க, சரியா போயிடும், புரிஞ்சு போச்சு. நல்லா போயிடும்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் அவங்க நல்லா போகணும், தகுதியில் இருக்கிறது நல்லா போச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சரியா போயிடும், போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லா போயிடும், சுத்தமாக நல்லா போயிடும், நல்லாவே போயிடும். நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், என் சேகனை சொல்லுவாங்க, விளைஞ்சுங்களா ரம்ஜான் சில்லா ஆரம்பிச்சோன்னு சர்க்கா ஒவ்வொரு வக்தும் அழுகுறம்பா அல்லாட்ட, யா அல்லா இந்த சில்லாவுக்கு உன் அடியார்கள் எங்கேருந்தெல்லாம் வர்றாங்க, இங்கே உண்ணக்கூடிய உணவுகளை அவருக்கு ரஹ்மத்தாக்கி வையாலாம், இங்கே உண்ணக்கூடிய உணவுகளை அவர்களுக்கு நீ பரக்கத்தாக்கி வையாலாம், இந்த உண்ணக்கூடிய உணவுகள் அவர்களுக்கு ஷிஃபா உண்டாக்குறதாக்கிறதில்ல, ஏற்கனவே அவர் உடலில் இருக்கிற வியாதிகள்லாம் ஷிஃபாவாயிரணும் அல்ல, ஏற்கனவே அவர்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அது ஷிஃபாவாயிரணும் ரப்பே, அந்த மாதிரி நீ ஆக்கி வச்சிடல்லா. இது புதிதாக வியாதியை உண்டாகக்கூடிய நீ ஆக்கிறாத ரப்பே. யாரெல்லாம் இந்த அடியாரில் சந்தோஷமாக அங்கேருந்து வர்றாங்க, எப்படி வந்தாலும் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போகணும். யாரெல்லா இடையில எந்த விதமான வியாதியும் தொந்தரவும் கஷ்டமும் வந்துடாமல் நீ பாதுகாத்துக்கிறப்பே அப்படின்னு ரமதானுக்கு முன்னாடி இருந்து துவா செய்ய ஆரம்பிச்சிட்டோமா, ஒவ்வொரு வக்தும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறம்மா நிஜமா சொல்லுவாங்க. பல முறை சொல்லி கேட்டிருக்கிறேன். என்னண்டு எனக்கு ஒரு வழி நெஞ்சு வலியாக இருந்துச்சு, ரமதான சர்க்கார் 1 மாதம் தங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, கால் முட்டு வலியாக இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்படி மிஸ்கினுக்கு வயிற்று வலி, அல்சர்னு சொன்னால் ரொம்ப பக்குவமாக சாப்பிட்ணும், தயிர் நான்வெஜ் சாப்பிடவே முடியாது, நினச்சிங்களா? அப்படி தான் இருப்பாங்க சில நேரங்களில் ரமதானுக்கு முன்னாடி.
வயிற்று வலி, ஏதோ கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும். ரமலானுக்கு வந்து எஜமான் தர்பாருக்கு வந்துட்டா நமக்கு ஸ்பெஷல் கோட்டா. எல்லாருக்கும் ஒரு கொட்டராக்கு 2 கொட்டரை கறி வரும். வரைஞ்சுங்களா? ஏன்னா பீர்பாய் சந்தோஷமா கொடுப்பாங்க. அதுக்கு நான் 50-60 பீர்பாய் இருந்தாங்கன்னா ஒருத்தர் சிப்ப கறி சாப்பிட மாட்டாங்க. சித்து கொடுத்துருவாங்க. கொண்டா 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 பிஸ்மில்லா வைங்க பறக்கத்து வாங்கிக்கிறது. டபுள் கோட்டா அடிக்கிறது. வரைஞ்சுங்களா? எந்த வழியும் வராது. இன்னும் சொல்ல போனால் வீட்டில் வந்து நம்ம வந்து வேக வச்ச அரிசி, அது வந்து புழுங்கரிசி சாப்பிடுவோம். எஜமான் ஃபைசனா இந்த ரூபாயில் பச்சரிசி தான், அதெல்லாம் சோறாக்குவாங்க. ஒன்றும் செய்யாது, இருக்கிற வயிற்று வலியும் போயிடும். ஏன் அந்த துவாவுடைய வட்டத்துக்கு வந்துட்டோம் இல்லை நம்ம. நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்யணும். யாரெல்லாம் இங்கே வந்திருக்க பீர்பாய்கள் எல்லோரும் எப்படி ஆஃபீத்தா வந்தாங்களோ அதை விட பல மடங்கு ஆஃபீத்தா வீட்டுக்கு திரும்பி போனாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இங்கே உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. எல்லாருக்கும் ஆஃபீஸ் சலாமத்தை கொடு, பரிபூர்ண ஷிஃபா கொடு. தாலீம் தொந்தரவு வரக்கூடாது. தாலீம் கேட்க முடியாத மாதிரி அவங்க தொந்தரவு வராமல் பாதுகாத்துக்க யாரெல்லாம். இவர்களையும் மட்டுமல்ல, இவர்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்க யாரெல்லாம். சில நேரம் சாதிக்கு வந்தார், தாலீம் உட்காந்தார், திடீர்னு அத்தாவுக்கு உடம்பு சில சுகர் ஜாஸ்தியாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க அத்தாவுக்கும் பரிபூர்ண ஷிஃபா கொடுப்பாங்க. சலாமத்தா அவரும் திரும்பி வர தௌஃபீக் செய்வானாங்க. இப்படி அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் எல்லாம் பாதுகாப்பானாங்க. துவா செய்யணும். இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ண ஆஃபியத்தும் சலாமத்தும் கொடுத்து, முஸம்மிலுடைய வாப்பாவுக்கு அல்லாஹ் பரிபூர்ண ஆஃபி சலாமத்து அல்லாஹ் கொடுக்கணும். யாரெல்லாம் அவங்க குடும்பத்தார்கள் அன்மா அத்தா அண்ணன் தம்பி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் முழுமையான ஆஃபியத்தும் சலாமத்தும் கொடுப்பானாக. நம்ம பிள்ளைகள் ஓதக்கூடிய மாணவர்கள் பரிபூர்ணமாக ஓதி ஆலிம் ஹாஃபிஸ் ஆகிற வரைக்கும், அதுக்கு பின்பும் அல்லாஹ் தஆலா அவங்க குடும்பத்தாருக்கு ஆஃபி சலாமத்தை கொடுப்பானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து ஷேഖி வ முர்ஷிதி வ மௌலாய் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இன்னொரு அந்த ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன், கேளுங்க ஜி. அபூதாவுடைய ஹதீஸ் முடிக்கலான்னு நினச்சேன், ஒரு ஹதீஸ் பார்த்துருக்காரு, சொல்லி முடிச்சிடுறேன் சார். சப்ஜெக்டில் ஹதீஸ் இருக்குது, முடிக்க வேணாம், முடிச்சிடவா? போர் அடிக்குதா? ஒரே அறுவை அறுத்துட்டு இருக்கிறீங்க அப்படியா? முடிச்சிடறேன். என்னப்பா? வேணாம் பயன் வேணாம். என்னப்பா சொல்கிற? முடிச்சிடலாம். முடிக்க வேணாண்டீங்களா? பயான் வேணாண்ட மாதிரி தெரியும். சரி, ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடுறேன் பை. அரைஞ்சுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, சில சிறப்பு பேச்சா ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் உட்காந்து எப்போ முடியும், எப்போ செய்தி கொடுப்பாங்கன்னு துவா, எப்போ தபுருக்கு வரும் துவா செய்வாங்க. ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடி முடிக்க போறான் அடி, திரும்ப ஆரம்பிச்சார் அடுத்த கதையை. இந்த கதையோட முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் மறுபடியும் ஆரம்பிச்சாரா? நினைச்சிங்களா? அவர் எப்படா முடிப்பாருன்னு ஏங்கி தவிச்சு போயிடுவாங்க. திரும்ப முடிக்க மாட்டார் மனுஷன். இழுத்து தவி டைமே இல்லை, அதுவே காதில் ஓதிட்டு போயிடறாங்க. இன்னும் பிரியாணி முடியலைங்க, தம்மில் போட்டிருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இழுங்க. ஒருத்தர் வந்து காதை சொல்லிட்டு போறாரு, அங்கிருந்து யார் நிர்வாகி ஒருத்தர், அதில் 8 மணிக்கு முடிக்கிற மாதிரி போயிட்டு இப்போ முடிக்க போகிறார். சார் பிரியாணி தம்மில் இருக்குது, பொட்டலம் போடணும், நீங்கள் 8:30 வரைக்கும் இழுங்க. சரி இழுத்துறேன். எடுத்தா ஒரு கதையை ஆரம்பித்து இழுன்னு ஜவ்வு டைம் இழுத்து உட்காந்துருக்காரு. ஒரு கதையை ஆரம்பிச்சிடாரு அவர். 1 மணி பேசியாச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. ஜவ்வு பிரியாணி தம்மில் விட்டு பொட்டலம் போட்டாகணும். ஒழுங்கு இழுத்துறேன், கேட்கவா நம்ம இழுக்க தெரியாது நமக்கு அப்படின்ட்டு. எங்கே இழுத்து எப்படி எவ்வளோ இழுத்துருக்கோம் நம்ம அப்படி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கா பை? முடிச்சிடலாம். சரி, ஒரு ஹதீஸ் வந்து அதையும் சொல்லிடுங்க, கேட்டுங்க பை. ஹுஸ்னுல் தன்னி மின் ஹுஸ்னில் இபாதத்தி. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல எண்ணமாகிறது, அழகிய எண்ணமாகிறது அழகிய இபாதத்திலே உள்ளதா இருக்கும். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் வருது, இப்னு ஹிப்பான் வருது. அல்லாஹும்ம ர்ஸுக்னா அல்லாஹும்ம அஇன்னா அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. உன்னை திக்ர் செய்ய உதவி செய்வாயாக, உனக்கு ஷுக்ரு செய்ய உதவி செய்வாயாக, வ ஹுஸ்னி இபாதத்திக, உனக்கு அழகிய முறையில் நல்வணக்கம் செய்ய உதவி செய்வாயாக சொன்னோம்ல. அப்போ அழகிய முறையில் இபாதத்தின் அர்த்தம் என்ன? ஹுஸ்னுல் தன், நல்ல எண்ணம். தொழுது முடிச்சிட்டிங்க, அல்ஹம்துலில்லாஹ். என் தொழுகையில் 1000 ஓட்டம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த தொழுகை கபூல் செஞ்சுட்டான்.
என் தொழுகை எஜமா ஏத்துக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அது நல்ல இபாதத்தா போயிடும். என் தொழுகையில் ஓட்டை இருந்தாலும், என் தொழுகையில் 1000 குறை இருந்தாலும் என் ரப்பு ஏத்திட்டான் போப்பா. இன்னொரு திருமதி ஹாக்கிம் ரிவாயத்தில் இன்ன ஹுஸ்னுல் தன்னி பில்லாஹி, அல்லாஹ்வின் நல்ல எண்ணம் வைப்பதாகிறது மின் ஹுஸ்னி இபாதத்தில்லாஹி, அல்லாஹ் தஆலாவுடைய அழகிய வணக்க வழிபாட்டில் உள்ளதாக இருக்கு. அப்படின்னா நல்ல எண்ணம் வைக்கிறதே இபாதத்து. இப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன, இபாதாத்துகளை நல்ல எண்ணம் வைப்பது அந்த இபாதத்து உயர்ந்த இபாதத்தாக ஆகுவதற்கு காரணமாக. என் தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் போ, என் நோன்பு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், என் ஜகாத் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், என் ஹஜ்ஜா அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், என் உம்ராவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பு ஏத்துக்கான். ஒரு ஹதீஸ் இப்படி வருது, ஹதீஸ் எடுத்து பார்ப்போம் திறமை இருந்தா. ஒரு மனிதன் தொழுது முடிக்கும்போது சைத்தான் வந்துடுவான், இதெல்லாம் ஒரு தொழுகை இல்லை, நீ எல்லாம் ஒரு தொழுகை போடாங்க, அங்கே சிந்தனை இங்கே சிந்தனை அப்படின்னு சைத்தான் வந்து குறுக்கால போடுவோம். பெருமாள் சொன்னாங்க, விளைஞ்சுங்களா போடா, அப்படி தான் என் தொழுகை எல்லாம் ஏற்றிக்கிட்டான் போடா என்று சொல்லி நீ சலாம் கொடுத்து வெளியே வந்துருங்கட்டாங்க. சொல்லாச்சு அது கபில் அல்லாஹு சலாத்தி, என் தொழுகை எல்லாம் ஏற்றிக்கிட்டான் போ, எல்லாம் என் தொழுகை ஏற்றிக்கிட்டான், நீ என் குறுக்கால வர போடா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விடுங்கட்டாங்க. சொல்லாச்சு. அப்போ சைத்தான் ஏன் வசுவாசம் கொடுக்குறான், நீ இதெல்லாம் ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீ தான் தொழுகையாக தொழுகிற, தக்பீர் கட்டி எங்கே சிந்தனை போகுது, 1000 பக்கம் சிந்தனை போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசி என்ன வருவான், இந்த தொழுகிறதுக்கு பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கலாமே, குளிக்க போய் சேத்த பூசின மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொழுகைக்கும் போக விடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகைன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆக்கிடுவான். நாம் என்ன செய்யணும், நான் தொழுகிறேன்னா தொழுகலையோ, அல்லாஹ் நிற்க சொன்னான் நின்றுட்டேன், குனிய சொன்னான் குனிஞ்சிட்டேன், நிமிர சொன்னான் நிமிர்ந்துட்டேன், 4 தடவை குனிய சொன்னால் 4 சஜிதா, 4 நாள் 8 சஜிதா, சலாம் கொடுக்க சொன்னால் முடிஞ்சுக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. என் ரப்புக்கு எப்படி செய்ய சொன்ன அப்படி செஞ்சுட்டேன். விளைஞ்சுங்களா? அது ஏற்றுக்கிறது அவன் இஷ்டம். நிச்சயமா என் ரப்பு ஏற்றுக்குவான். பை ரசூலுல்லாவுக்கு அவங்க தரத்தில் தொழுக, முஹிதீன் ஆண்டகி அவங்க தரத்தில் தொழுக, அஜிபீனாக அவங்க தரத்தில் தொழுக, நான் பாவிலையும் படுபாவி, ஊர்லேயும் பெரிய பாவி, எனக்கு ஏன் தரத்தில் தொழுக போதும். இது என்னுடைய இபாதத்து பை, நிச்சயமா என் ரப்பு என் இபாதத்தையும் கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான். 6-8 அடி வேணுமா அதுக்கேற்ற ஜிப்பா போடணும், 5 அடியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஜிப்பா, 3 அடியா இருந்தா பிறந்த குழந்தைக்கு ஜிப்பா அத்தை பச்சு போட்டான் உள்ள காணா போயிடும். 8 அடி ஜிப்பா கொண்டு பிறந்த குழந்தைய உள்ள தூக்க முடியுமா? அந்த மாதிரி நான் பாவிகளையும் படுபாவி, எனக்கு இந்த தொழுகை எல்லாம் கபூல் செஞ்சுக்கோ பை. எப்படி அந்த பிறந்த குழந்தைக்கு நீ 1/2 அடியில் துணி வாங்கினா என்ன பை, 10 இன்ச்சில் துணி வாங்கினா 5 இன்ச்சு துணி வாங்கினா அது அந்த குழந்தைக்கு போதுமானதாக இருக்குல்ல, அந்த குழந்தைய முழுசாக பொத்திக்குது இல்லை. அது மாதிரி அல்லாஹ் தஆலா என்னுடைய இபாதத்து என்ன மாதிரி பாவிகளுக்கு இந்த இபாதத்து அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கோ, நீ போடா சைத்தான் என்று ஷைத்தானுடைய வாயில மண்ணை போட்டு நிப்புங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை யாராவது எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். இப்போ என்ன கருத்து சொல்லிட்டேன் பை, வாசகங்கள் ஞாபகம் இல்லை, எடுத்துக்காட்டுங்க. தொழுகை முடிக்கும்போது குறுக்கால வருவான், ஜி நீ எல்லாம் ஒரு தொழுகை இதெல்லாம் ஒரு தொழுகையா என்று உனக்கு வசுவாசம் போட்டே இருப்பான் சைத்தான். வசுவாசம் போடுறது நோக்கம் என்ன, உன்னை மட்டமாக காட்டி உன் தொழுகையை மட்டமாக காமிச்சு இனிமேல் உன்னை தொழுகை விடாமல் பண்ணுறதுக்காக வேண்டி, தொழுகையின் பக்கம் நெருங்க விடாமல் பண்ணுறதுக்காண்டி ஐடியா பண்ணுற சைத்தான். இப்போ இஷா தொழுகை மனசில் வந்துச்சு, என்னத்தை பொறுத்த தொழுதோம் எல்லாவின் சிந்தனை தொழுகணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குது, சிந்தனை 1000 பக்கம் போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இதெல்லாம் ஒரு தொழுகை தூ அப்படின்னு மனசில் வந்துச்சுன்னு வைங்க. திரும்ப அடுத்த நாள் விஷயம் தொழுகாமல் இருக்கலாம். இப்போ தெரியுது இப்படி தொழுது இதெல்லாம் ஒரு தொழுகையா? வயலுளில் முசல்லின்னு சொல்கிறாங்க. தொழுகையாளிகளுக்கு தான், தொழுகையாளிகளுக்கு வயலில் நரகம் இருக்குது. அல்லைஹும் ஃபின் சலாத்தியும் சாஹூன், பயபக்தி பொடுபோக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு தொழுகையா அப்படின்னு சிந்தனை வந்து தொழுகாமல் விட்டுரு. சைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி அது. அப்போ என்ன செய்யணும், இல்லை ஃபல் என் சரிஃப்னு முடியும் அந்த ரீஸ் அவுக்கம்மா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடட்டும். சைத்தான்கிட்ட சொல்லணும், அல்லாஹ் என் தொழுகை கபூல் செஞ்சுட்டான் போடா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடட்டும் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துருச்சா? மாஷா அல்லா மாஷா அல்லா. இது இல்லை, இந்த ரீஸ் இல்லை. இது
இதுதான் ஹதீஸ் இல்லை. வந்துருச்சா? ஹஸ்பி அல்லாஹ் தகப்பல் மின்னி. இங்கிலீஷில் போட்டிருக்கு. யுவர் ப்ரேயர் இஸ் நாட் அப்படிங்களா? எ மேன் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ப்ரேயர், ஷைத்தான் கேம் டு ஹிம் அண்ட் விஸ்பர்ட். இங்கிலீஷில் காமிச்சிருங்க, அரபியில் இல்லையா? யுவர் ப்ரேயர் இஸ் நாட் அக்செப்டட், இட் இஸ் யூஸ்லெஸ். சைத்தான் சொல்கிறான், உன் ப்ரேயர் அல்லாஹ் ஒத்துக்கவே இல்லை, தொழுகவே இல்லை, தேவையில்லாத தொழுகை, இதெல்லாம் தொழுகையா, மண்ணா போன இதெல்லாம் ஏன்டா தொழுக அப்படின்னு சைத்தான் போடுவான். தி மேன் ரிப்ளைட், ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் தகப்பல் மின்னி. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் போடா. அல்லாஹ் தகப்பல் மின்னி ஹாதா யக்ஃபீனி. அல்லாஹ் என் தொழுகை ஏற்றுக்கொண்டான், இது எனக்கு போதும் போடா என்று அந்த மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் வில் அக்செப்ட் இட் ஃப்ரம் மீ அண்ட் தட் இனஃப் ஃபார் மீ. என்ன மாதிரி அயோக்கியர்களுக்கு, என்ன மாதிரி பாவிகளுக்கு இந்த தொழுகை போதும் போடா, அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் போடா என்று சொல்லட்டும். ஆர் அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம்னா, அல்லாஹ் என் தொழுகை ஏற்றுக்கொண்டான், பொருந்தி கொண்டான். ஆஃப்டர் தட் ஷைத்தான் லெஃப்ட் ஹிம், அதோடு ஷைத்தான் விட்டுட்டு போய்விடுவான் அப்படின்னு. முதல்ல நீங்கள் சரிதான், இது ஹதீஸு, இந்த இங்கிலீஷில் எடுத்து காட்டுறீங்க, இங்கிலீஷில் காமிச்சிருக்கிறீங்க. இந்த கருத்தை, இதே கருத்து தான் பை, இதை நீங்கள் என்ன செய்யணும், அரபியில் எடுத்து காட்டணும். என்ன பை? அரபியில் எடுத்து காட்டுங்க ப்ளீஸ். சும்மல் என்சரிஃபுன்னு அவுக்கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, யாரெல்லாம் இந்த பயானை பார்க்குறீங்களோ யாராக எடுத்து காட்டுங்க. அது ஞாபகம் இருக்குது, ஹதீஸு சிந்தனையில் வர வாயில் வரமாட்டேங்குது. அதாவது என்ன கருத்து என்ன, என் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் படா சைத்தான் அப்படின்னு சொல்லி தொழுகை முடிச்சிடணும். இது என்ன, இந்த வசுவாசின் மூலமாகவே சைத்தான் உன்னை அல்லாஹ் பக்கம் நெருங்க விடாமல் பண்ணிடுவான். இது இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் இல்லை. எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி வரும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் குடும்பம். அப்போ என்ன சொன்ன பை, உன்னுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற ஹுஸ்னுல் தன், நல்ல எண்ணம் இருக்கிறதே, இதுவே உன் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக. பை நம்மளை மாதிரி பாவிகளுக்கு அல்லாஹ் தாலா, அல்லாஹ் ஏதோ முடிஞ்ச அளவு தொழுகிறப்பே, என் தொழுகை ஏற்றுக்கிறப்பே, இதோ குனிஞ்சேன், இம்மாமோடு சேர்ந்து நின்றேன், தலையை குனிஞ்சேன், நிமிந்தேன், சலாம் கொடுத்தேன், இதோட என் தொழுகையை நீ ஏற்றுக்கிறப்பே அப்படின்னு சொல்லி குரான் ஓதணும். ஏதோ ஒரு குரானோடா அல்லா அவுலியாக்கள் மாதிரி நான் இல்லை, என் அந்தஸ்து அந்த மாதிரி நான் ஓதன ரப்பே, நீ மன்னிச்சுக்கிற ஏற்றுக்கிறப்பே அப்படியே ஒன்று ஒன்றுலையும் அல்லாட ஒப்படைச்சிட வேண்டியதுதான் இன்ஷா அல்லா தாலா. செய்வோமா இன்ஷா அல்லா. அப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஹுஸ்னல் தன்னி பில்லாஹி மின் ஹுஸ்னி இபாதத்தில்லாஹி என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா அல்லாஹுடைய அஃபு மகஃபிரத்துக்கு நமக்கு அல்லாஹ் தாலா தயாராக நமக்கு நசீபாக்குவாங்க. அப்போ ரஹமத்துடைய பத்தில் அல்லாஹ் தாலா முற்றிலும் தன் ரஹமத்தை கொண்டு நம்ம அரவணைத்து கொண்டான். இன்ஷா அல்லா மகஃபிரத்தில் சுத்தமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்ஷா அல்லா இந்த ரமதானில் நம் முழு பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரையும் ஆக்கிடுவான். முழுமையாக நம்பிக்கை வைப்போம், நம்ம ரப்பு நம்ம கொடுப்பான் இன்ஷா அல்லா தாலா. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.